to Tamil Gospel Tabernacle channel. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38 வசனங்கள் வாசி. Gospel to Saint Luke chapter 2 verse 34, 35 and 36. And there was 36 ல இருந்து 38 வரை. 36 to 38. And there was one Anna, a prophetess, the daughter of Phanuel of the tribe of Aser. She was of great age and had lived with an husband 7 years from her virginity, and she was a widow of about 84 years, which departed not from the temple, but served God with fastings and prayers night and day. And she, coming in that instant, gave thanks likewise unto the Lord, and spake of him to all them that looked for redemption in Jerusalem. ஆசேருடைய கோத்திரத்தாலும் மானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இங்கே அன்னாள் என்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் படிக்கிறோம். Here we are reading about a sister named Anna. நமக்கு எல்லாருக்கும் அதிகமாக பரிச்சயமான ஆள் பழைய ஏற்பாட்டில் உள்ள அன்னாள். And we all practiced Anna is the Old Testament. ஆனா புதிய ஏற்பாட்டிலும் ஒரு அன்னாள் இருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand there is Anna in New Testament also. பழைய ஏற்பாட்டு அன்னாளுக்கும் புதிய ஏற்பாட்டு அன்னாளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. And there is a great difference between the Old Testament Hannah and New Testament Anna. பழைய ஏற்பாட்டு அன்னாளை குறித்து கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டாலும் ஆழமாக சொல்லப்படவில்லை. Even when it is boldly explained in this Old Testament about Hannah, it is not mentioned very depth. விரிவாக சொல்லப்பட்டாலும் ஆழமாக சொல்லப்படவில்லை. Even if it is mentioned in brief, it was not mentioned so deep. இவளை பற்றி விரிவாக சொல்லப்படவில்லை, ஆனால் ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது. And here she was not mentioned so brief, but it was mentioned so deep. தமிழ்ல சொல்லுவான், அகல உழுவதிலும் ஆழ உழுவது நல்லது. அகலமா உழுகிறதை விட ஆழமா உழுகிறது நல்லதுன்னு சொல்லுவான். It is better to plow more widely than to deep. இன்றைக்கு நாம் அன்னாளை குறித்து படிக்க போகிறோம். Today we are going to study about Anna. லாஸ்ட் வீக் நம்ம சிமியோனை குறித்து படித்தோம். Last week we meditated about Simeon. தனி மனித வாழ்வை படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய குறைவு நிறைவுகளை சரிப்படுத்திக் கொள்ளலாம். When we study or meditate about the person's life, and we can make it right our life. புதிய ஏற்பாட்டு அன்னாளை குறித்து படிக்கும் பொழுது 3 வசனங்கள். When we tell about this the New Testament Anna, there are only 3 verses. ஆனா இதுல பெரிய டெப்த் இருக்கிறது. But there is a great depth in it. அவளுடைய கோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. And tribe was mentioned here. அவள் யாருடைய குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it mentioned whose daughter she was. அவளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. And her spiritual standard was mentioned. அதே நேரத்துல உலக வாழ்க்கையில அவளுக்குள்ள இழப்புகளும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. And some of the losses that take place in her worldly life is also mentioned. நாம் இதை குறித்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். And let us see in brief. முதலாவது அவள் ஆசேர் கோத்திரத்தை சேர்ந்தவள். And first she belonged to the tribe of Aser. ஆசேர் என்று சொன்னால் பைபிள்ல அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷம் இல்லாவிட்டால் பாக்கியவான். Aser means a blessed or he is full of joy. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில உலக பிரகாரமான சந்தோஷம் இருக்கோ இல்லையோ ஆவிக்குரிய விதத்துல அவன் ஒரு சந்தோஷம் உள்ளவனாக பாக்கியவானாக இருக்க வேண்டும். A child of God, whether he may be in glad or joy in this worldly life, he should have the joy and gladness and blessedness in the spiritual life. ஆசேர் முற்பிதாக்களில் ஒரு ஆள். And Aser, he was one of among the fathers. யாக்கோபினுடைய ஒரு குமாரன். And he is the son of Jacob. அவனுடைய வாழ்க்கையை பற்றி பைபிள்ல நாம் 2 இடங்கள்ல பார்க்கிறோம். And we can see his life in the 2 places in Bible. ஒன்று ஆதியாகமம் 49ல அவனுடைய தகப்பன் அவனை பற்றி பேசுகிறார். In Genesis chapter 49, his father speak about him. உபாகமம் 33ஆம் அதிகாரத்துல ஊழியக்காரனாகிய மோசே அவனை குறித்து பேசுகிறார். And Deuteronomy chapter 33, the servant of God Moses is speaking about him. சில வேத பகுதிகளை நீங்கள் படிக்கும் பொழுது When we read about some of the scriptures, ஆதியாகமம் 49ல பார்க்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒவ்வொரு விதங்களிலே யாக்கோபு சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். in Genesis chapter 49, and he is giving a certificate about every son, and in the Genesis chapter 49. அப்படி தகப்பனாலே குற்றஞ்சாட்டப்பட்ட சில பிள்ளைகள்
உபாகமம் 33 பார்க்கும் பொழுது ஊழியனாலே பாராட்டப்பட்டிருக்கிறார்கள். And who was accused by his father in Genesis 49 and was accepted and certified by Moses in Deuteronomy chapter 33. ரூபனை குறித்து உபாகமத்திலே நாம் ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது அவனை தாறுமாறாக சபிக்கிறார். And when we look unto Reuben in chapter 49 of Genesis, and he was perversely cursing him. ஆனால் மோசே அவனை குறித்து பேசும் பொழுது ரூபன் பிழைப்பானாக அப்படினு சொல்றார். But when Moses speak about him, he said so, and Reuben prosper. அதனால நாம் இந்த நாட்களிலே பாக்கியவான்களாய் மாறணும். So we should become a blessed one in these days. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்களாய் மாறக்கூடாது. In Christian life, and we should not become a wretched state. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் பாக்கியவானாக இருக்கணும். A child of God always must be a blessed one. இப்ப நான் பாக்கியவான் என்ற சப்ஜெக்ட்ல போனேன்னா 3 மாசம் பேசலாம். If I want to speak about this topic of blessedness, I can speak for 3 months. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே எவ்வளவு பாக்கியவான்கள் இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவே ஒரு கூட்டம் பாக்கியவான்களை அறிமுகப்படுத்துகிறார். In Old Testament there are many blessed people. We can find that in New Testament Jesus was introducing many blessed people. மலை பிரசங்கத்திலே இயேசு என்ன சொல்கிறார்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். About preaching in the sermon what Jesus said, and those who are pure in heart are blessed. 128 சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? And what we understand from this? நாம் இந்த நாட்கள்ல பாக்கியவான்களாய் மாறணும். And we should become a blessed in these days. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life, நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக மாறக்கூடாது. And we should not become a wretched man. நீங்கள் சபைகளை குறித்து 7 சபைகளை குறித்து வெளிப்படுத்தலே படிக்கலாம். We can read about the 7 churches in book of Revelation. அதுல ஒரு சபையை பத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா when we meditate about one of the church, அது பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிர்பாக்கியம் உள்ளது. வெளிப்படுத்தல் 3:17 and 3:17 of Revelation. நீ நிர்பாக்கியம் உள்ளவனோ? நிர்பாக்கியம் உள்ளவன். And you are wretched. ஒரு ஆவிக்குரிய சபையினுடைய நிலவரம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். You can see how bad and worse the state of the spiritual church. நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் அல்ல. And we are not a wretched one. நாம் பாக்கியவான்களாய் மாறணும். And we must become a blessed one. நான் அதான் சொன்னேன், பாக்கியவான்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். And that's why I said, and blessedness is a great subject. ஆனா நீ பாக்கியவானா இல்லன்னா நீ முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவனாய் மாற மாட்டாய். If you are not blessed and you cannot take part in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். And he who is a partaker of the first resurrection is a holy and blessed. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? ஒரு தேவனுடைய பிள்ளை பாக்கியவானா இருந்தாதான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு வருவான். A child of God who is taking part in this first resurrection and who is blessed and holy. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையை நாம் அடைய முடியாது. If you are not taking part in the first resurrection and you cannot attain the greatness in your life. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் யாரா மாறுறான்? பாக்கியவான். இரண்டாவது யாரா மாறுறான்? அவன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். And first he become the blessed and secondly he become the holy one. கிறிஸ்தவ வாழ்க்கையில முதலாவது நாம் பாக்கியவான்களாய் மாறணும். In this Christian life and we must become a blessed one. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க பாக்கியவான்களாய் மாற வேண்டியது அவசியம். After coming to the spiritual life, it is very needed for you should become a holy and blessed. நமக்கு ரட்சிப்பு கொடுத்ததே ஒரு பாக்கியம் தான். And the salvation is given to us and that it is a blessedness. முழு உலகத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தினாலும் Even the Lord shed blood for the whole world. நம்மள தேடி பிடிச்சு ரட்சித்தாரே, எவ்வளவு பேர் இன்னும் ரட்சிக்கப்படல? He sought after us and saved us and many are not saved yet. அப்ப நாம ரட்சிக்கப்பட்டமே, அது ஒரு பெரிய பாக்கியம். And we got saved and that is a great blessedness. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கும் பொழுது நம்மள அபிஷேகம் பண்ணாரே, நம்ம இன்னும் பாக்கியவான்கள். When crores and crores of people were saved yet, but still the Lord anointed us and yet more we are blessed. அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவர்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும் பொழுது நம்ம பரிசுத்தவான்களுடைய ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல கொண்டு வந்தாரே, அப்ப நாம் இன்னும் அதை விட பாக்கியவான்கள். And there are many anointed people and thousands and lakhs of people are found in this world, yet the Lord brought into the light of the saints of God and that it is more blessedness. இந்த சபைக்குள்ள வந்திருக்கிறோம் பாருங்க, இப்ப வருகைக்கு ஆயத்தப்படுறோமே, ஆனா அதை விட பாக்கியவான். And we came to this church and we are getting ready for the rapture and yet we are more blessed. உண்மையாகவே வருகையில என்னைக்கு நம்ம போறோமோ அன்னைக்கு தான் நம்ம பாக்கியவான்கள் என்பது நிரூபிக்கப்படும். Really when we are taken up in the rapture on those days it was be proved that we are blessed. முதலாவது நாம் பாக்கியவான்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். First we have to believe that we are blessed people. நான் கூட யோசிச்சு பாப்பேன், சில நேரத்துல உட்கார்ந்து யோசிச்சு பாப்பேன், என்ன சம்பந்தம் இல்லாம நம்ம இதுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோமே. And sometimes I used to come for and think so and without anything any relationship we have come and caught here. நமக்கு சிபிஎம்க்கு பெண்டிகாஸ்டுக்கு இயேசு இதெல்லாம் சம்பந்தமில்லாத ட்ராக்ல போன ஒரு ஆளை கொண்டு
பொழுது தேடி பிடிச்சு கொண்டு வந்து எங்க உட்கார வச்சிட்டாரு, சேர்ல உட்கார்றான்னு சொன்ன மாதிரி. And we are not related to this track in Pentecostal church, but the Lord sought after us and made us to sit here. ஆண்டவருடைய நோக்கத்துல எப்படி வச்சிருக்காரு பாருங்க. And see how the Lord kept us in his purpose. பாஸ்டர் பிரபாகர் அடிக்கடி சொல்லுவாரு, Pastor Prabhakar used to tell often, நான் மட்டும் இயேசுவை பிடிச்சிருந்தேன்னா எப்பமோ ஓடி போயிருப்பேன், அவர் பிடிச்சுக்கிட்டாரு, அதனாலதான் இது வரைக்கும் நான் ஓடாம இருக்கேன். if I have hold Jesus and I would have left somewhere, but then Jesus had hold me, I never staying in him. ஏன்னா எனக்கு வந்த ஊழியத்துல வந்த பிரச்சனைகள்ல நான் அவர் கையை பிடிச்சிருந்தேன்னா எப்பவும் நெஞ்சிருப்பேன், ஐயா வேண்டவே வேண்டாம் விட்டுருங்க, நான் போயிட்டு இருப்பேன். ஆனா பிடிச்சது யாரு? அவர் பிடிச்சிட்டாரு, அவர் விடவே மாட்டேங்கிறாரு. The problems which I was facing in the ministry was so many, and if I have held his hands I would have left him, but he held my hands, so I was still at saving. அதனாலதான் பைபிள்ல சொல்லி இருக்கு, உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ என்ன செய்யணும்? தேவனை ஸ்தோத்திரிக்க கடவாய். So in the Bible say, for the good land the Lord have given, you must praise நீ him. புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது அந்த நல்ல தேசத்துக்காக நீ என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஆண்டவரே இந்த பாக்கியம் கொடுத்தீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம். When you eat, drink and rejoice in this good land, and you must offer praises and giving thanks to the Lord for giving you good land. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது. And blessed is the people that made Lord as his womb. அப்ப நாம் தான் பாக்கியவான்கள். And we are the blessed people. எந்த சூழ்நிலையிலும் நாம் நிர்பாக்கியம் உள்ளவர்களாக என்ன செய்யக்கூடாது? போயிரவே கூடாது. At any kind of situation, and we should not go to the wretched state. ஒருவேளை இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இருக்காது. And sometimes we do not have anything in this world. உலகத்துல எவ்வளவு இழக்கிறோமோ பரலோகத்துல அவ்வளவு என்ன செய்யுது? இங்க மைனஸ் ஆகுதுன்னா அங்க கூடுது, இங்க பிளஸ் ஆகுதுன்னா அங்க மைனஸ் ஆகுது. Whatever we lose in this world and we become plus in this heaven, and whatever it is going to plus in this heaven, it become a loss in this earth. நம்ம ஆளுங்க ரெண்டு சைடுலயுமே பிளஸ் ஆகணும்னு பாக்குறாங்க, அது எப்படி முடியும்? And our people want to become and add in both the places. அந்த ஐஸ்வரியவான் அந்த தரித்திரன் விஷயத்துல ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ பூமியில எல்லாவற்றையும் அனுபவித்தாய், இப்ப நீ கஷ்டப்படுகிறாய். அவன் எல்லாவற்றையும் தீமையை அனுபவித்தான், அவன் என்ன செய்யறான்? இன்னைக்கு நன்மை அனுபவிக்கிறான். நீ நன்மை அனுபவிச்ச, இப்ப தீமை அனுபவிக்கிற. A rich man in a poor state, and Abraham is giving a confession that and you have attained good things in your life, now you are thinking and you are experiencing evil, and those days he was experiencing evil, now he experience good. அதனால நல்லா சாப்பிடுறவங்க, நல்லா ட்ரெஸ் போட்டுருக்கவங்க, நல்ல கார்ல போறவங்க, பிளைட்ல போறவங்க, நல்ல விசுவாசிகள் பணக்காரங்களா இருக்கிறவங்கள பாத்துக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன செய்யாதீங்க, ஐயோ போச்சே நமக்கெல்லாம் இப்படி கிடைக்கலையே, பிறந்தா இப்படி எல்லாம் பிறந்திருக்கணும் அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். இப்படி பிறந்தது நல்லது, நான் எங்க போயிருவேன், எனக்கு என்ன இருக்கு, பரலோகத்துல ஒரு இடம் இருக்குங்கிற ஒரு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். And looking into the rich people, those who go by car and flight, and you should not have a base about thing, and you must have a hope and realization and believe that I will be caught up in the rapture. நீ பாக்கியவான். You are blessed. எப்படி இவன் பாக்கியவானா மாறுறான்? How he became blessed? ஆதியாகமம் 49:20 பார்க்கும் பொழுது, when we look at the book of Genesis chapter 49 verse 20, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். out of Aser his bread shall be fat. கொழுமையா இருக்கும்னா டெய்லி பிரியாணி சாப்பிடுறது இல்ல, நம்முடைய ஜீவியத்துல கொழுமையான ஆகாரங்கிறது உபதேசத்தை காண்பிக்கும். And the royal dainties in our doctrine, it shows that we are having a flourish of prosperous doctrines. அவனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும்? அவனுடைய ஆகாரம் எப்படி இருக்கும்? கொழுமையா இருக்கும். And how his bread it shall be made fat. எபிரேயர்ல வாசிக்கும் பொழுது பாலை உண்ணத்தக்க ஒரு கூட்டம் இருக்கிறது, பலமான ஆகாரத்தை புசிக்கக்கூடிய இன்னொரு கூட்டம் இருக்கிறது. And when we look at the book of Hebrews, and there are the group of people, and those who take milk and those who take sound food. வாசிங்க. எபிரேயர் 5:13. பாலுண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பலமான ஆகாரம், a strong meat. நீங்க பாருங்க, உலகத்துல எல்லாரும் நல்லா அழகா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் எதை சாப்பிட்டான்? வெட்டுக்கள் இந்த விட்டி பிறந்துகிட்டு இருக்க இதை பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டு இருந்தானா? எப்படி இப்ப ஒண்ணு இப்ப அந்த செடிகள் இருந்து இங்க தவிக்கிட்டு இருக்கு, அதுவும் வெட்டிக்கிளி தான், அதை சாப்பிட்டு இருந்தானா? இல்ல, அது ஒரு கிழங்கு. And locust is like an ant. அந்த கிழங்க புசித்தான், அது அவனுடைய ஆகாரம். And he was consuming that yam, and that was his food. அடுத்து என்ன சாப்பிட்டான்? And then what he did eat? காட்டு தேன். அதை எதை காண்பிக்கிறது? தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் வசனம். And that is wild honey, which is tasted more than honey, that is the word of God. இயேசு சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன சாப்பிட்டாரு? And when Jesus was young, what did he eat? மத்தேயு 3ல நீங்க பாக்குறீங்க, யோவான் ஸ்நானகன் என்ன சாப்பிட்டாரு? வாசிங்க. 3 அவன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும். 4வது வசனம்.
மத்தேயு 3:4. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டிக்கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு கொஞ்சம் பாருங்க இங்கிலீஷ். And his meat was locust and wild honey. அப்படின்னா என்னது? அது ஒரு கிழங்கு. And it is a kind of yam, a potato. சரி, இயேசு சின்ன பிள்ளையில என்ன சாப்பிட்டாரு சொல்லுங்க. What Jesus ate in his young age? என்னது? வெண்ணையும் தேனும் சாப்பிட்டாராம். அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பைபிள் வசனத்தை தான் சொல்லியிருக்காங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 15. தப்பு 7:15. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். எதை சாப்பிடுவாரு? நன்மை தீமை தெளிவான அறிவு வர்ற வரைக்கும் அவர் எதை சாப்பிடுவாரு? வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். Until he get good knowledge of the evil and good, and he consume butter and honey. அது என்ன வெண்ணெய்? And what is that butter? பால் அல்ல, பால் வசனம். இது அடுத்த ஸ்டெப்புக்கு போய் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்திருக்கு. என்னது? உபதேசம். And milk is the word of God. It is not this, we came to the next step, and it is the doctrine. குழந்தைகளுக்கு எதை கொடுப்பாங்க? பால் கொடுப்பாங்க. And for the child they give milk. வளர்ந்த பிள்ளைகளுக்கு பலமான ஆகாரம் கொடுப்பாங்க. For the grown up child and they give the strong meat. இயேசுவுக்கு பால் கொடுத்தாங்க ஒரு டைம். அது அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க வந்துட்டாரு? வெண்ணெய்க்கு வந்துட்டாரு. And Jesus was given milk at one stage, and next stage he came to eat his butter. பாலை ஊற வச்சு தயிராக்கி தயிரை கடைஞ்சி எது வரும்? வெண்ணெய் வரும். And with the milk becomes curd, when it is curdled it becomes butter. வேத வாக்கியங்களை சும்மா படிச்சா இல்ல, அதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப வெண்ணெய் நித்திய ஜீவன் கிடைக்கும். Just not only reading the scripture, we have to meditate and we have to examine, and then it becomes eternal life. ஆசேருடைய ஆகாரம் எப்படி இருக்கும்? கொழுமையானது. The bread of Asher would be made flat. நம்ம சும்மா சுவிசேஷம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. It is not only just we are hearing the doctrine and gospel. சுவிசேஷம் starting stage. And gospel is the initial state. பூரணம் என்பது உபதேசம். And perfection is the doctrine. தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசம். And it is a doctrine concerned to the word of God. கிறிஸ்துவின் உபதேசம். And it is the doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசத்தை உடையவன் கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல. And he do not have the doctrine of Christ, belong not to Christ. ஏன் பெண்டிகாஸ்ட்காரங்க மத்தவங்களோட மிங்கிள் ஆக மாட்டேங்கறாங்கன்னு ஒரு क्वेश्चन. And there was a question, why the people of Pentecost are not mingling with others? ஆரம்ப காலங்கள்ல மிங்கிள் ஆயிட்டு இருந்தோம். In the initial state, and we were mingling with them. அப்பப்ப செமினார் வைப்பாங்க. And we used to conduct seminars. எல்லா பாஸ்டர்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. All the pastors will attend the seminar. இப்ப இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ற மாதிரி நம்ம ஆளுங்களும் போய் அட்டெண்ட் பண்ணுவாங்க. And independent pastors are gathering, and we people also will gather there. ஒரு காலத்துல மதுரையில மீட்டிங் வைக்கும்போது ஆஸ்பான் மீட்டிங்ல நம்ம மீட்டிங்ல தான் ஆஸ்பான் பேசுறார். And Asman went at Mathura meeting, and he was speaking in that meeting. ஆஸ்பான் ஒரு ஃபாரின் பிரீச்சர், நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மீட்டிங்ல அவர் பேசுறாரு, நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க, அவரும் பேசுறாரு, நம்ம ஆளுங்க ஹீலிங் பண்றாங்க, அவரும் ஹீலிங் பண்றாங்க. அது ஒரு காலம். You could have heard about Pastor Asman, and he was a famous preacher in the independent church, and he was preaching in our church, and the people also were preaching. இப்ப அடிக்கடி செமினார் வச்சு வசனங்களை பேசுவாங்க. Often they used to conduct seminars and speak the word of God. பிரதர் பாக்கியராஜ்னு ஒருத்தர் இருந்தார். And there was a brother called Bakyaraj. அவர் கொஞ்சம் பைபிள் ஸ்காலர் நம்ம இதுல. And he was a scholar in Bible in our congregation. இவங்க 18ஆம் வசனம் பேசினா இவருக்கு சான்ஸ் கொடுத்த உடனே 19ஆம் வசனம் பிடிப்பாரு. And when he was speaking about 18th verse, and he will take a hold of 19th verse. உபதேசத்துல அவங்கள ஒண்ணுமில்லாமக்கி விடுவார். And through the doctrine, and he will make them known. ஒரு 4 மீட்டிங் அட்டெண்ட் பண்ண உடனே அவங்க பார்த்தாங்க, இனிமே சிபிஎம் காரன் நினைச்ச கூடாது. எப்ப வந்தாலும் எடக்கமடக்கான வசனத்தை சொல்லி நம்மள செஞ்சிடறாங்க, டம்மி பண்றான்னு சொல்லி இனிமே வேண்டானாங்க. அதோட இவங்க ஒதுங்கிட்டாங்க. அதனையில இருந்து நாம் வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு வந்து விட்டோம். Then they give given a strong meat, and they were departed him because and they were making confusion trouble, and departed out of us, and we have gotten through the doctrine of life of separation. நீ புசித்து குடித்து உபதேசத்துல கொழுமையானவனாய் மாறு. You must become eat and drink and become so flourish in the doctrine. நீங்க புசித்து குடித்து இல்லாதவர்களுக்கு அதை என்ன செய்யுங்க? பாசிங்க, நீங்க புசிச்சு குடிச்சிட்டு விட்டுறக்கூடாது. அந்த உபதேசத்தை மத்தவங்களுக்கு என்ன செய்யுங்க? அனுப்புங்கள். Eat and drink and send the doctrine to others and give to them. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து, அது என்ன? கொழுமையானதை புசித்து உபதேசத்தை புசித்து மதுரமான வசனத்தை நீ குடித்து நீ என்ன செய்ய? மற்றவனுக்கு இல்லாதவனுக்கு கொடு, உபதேசத்தை சொல்லு. Eat and fat and drink the sweet. This means that you have to take the word of God and doctrine and give it to others that do not have. அதனாலதான் நம்ம மத்தவங்க பார்த்தவனே நம்மள பார்த்தவனே அவங்க வெட்டிட்டு போறாங்க, நம்ம இழுத்துக்கிட்டே போறோம். So those who come and we are not calling them and they go behind.
பரலோகத்துல போய் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, எல்லாம் தனித்தனி வீதி வச்சிருவாங்களான்னு தெரியல. I don't know what is going to happen in the heaven. They are going to have different streets. ஒன்னு யோவான்ல பார்க்கும் பொழுது, 2 யோவான்ல பார்க்கும் பொழுது, When we look onto 2 John, இந்த உபதேசத்தை ஒருத்தன் ஏத்துக்கிடாட்டா அவனுக்கு விஷ் கூட பண்ணாத அப்படின்னு பைபிள் சொல்லு. and the Bible say when one is not accepting this doctrine and you should not even salute them. 2 யோவான் 9, 10, 11. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான். இதனாலதான் நம்ம ஒதுங்கி கொஞ்சம் அமைதியா போய்கிட்டே இருக்கோம். So we are laying aside and we are keeping silent. கிறிஸ்துவின் உபதேசம் And the doctrine of Christ. கிறிஸ்துவின் உபதேசம் இல்லன்னா அங்க அவன் பிதாவையும் குமாரனையும் இல்லாதவன். If there is no doctrine of Christ and he who will know Father and Son. உபாகமம் 33:24 பார்க்கும் பொழுது, When we look into Deuteronomy chapter 33 verse 24, அங்கே ஆசேர் பாக்கியவான் என்று it சொல்லப்பட்டிருக்கிறது. is mentioned Aser is a blessed. ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இங்கே ஆசேரை குறித்து சொல்லியிருக்கிறது, புத்திர பாக்கியம் உடையவனாய் இருப்பான். Aser be the accepted of his children. தன் சகோதரர்களுக்கு பிரியமாய் இருப்பான். He is acceptable to his brethren. தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். And he will dip his foot in oil. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு சகோதர சிநேகம் முக்கியமானது. After coming to the fellowship of the spiritual life and we must have the brotherlyhood. கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? And he who do not see having love with his brother who see, and how we have the love upon brother who do not see. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். And he who hated his brother is a murderer. அவன் பாக்கியவான் சொன்னா சகோதரரோடு ஐக்கியமாக இருந்தான். When we say he is blessed and he should have the fellowship or unity with his brother, தன் காலை எண்ணெயிலே தோய்த்தான். he dipped his foot on oil. இது அவனுடைய ஆசீர்வாதமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கிறது. And this shows his blessed spiritual life. யோபுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தது. And Job had such a life. யோபு ஒரு காலத்துல வசதியா இருக்கும்போது தன் காலை எதுல கழுவுனா சொல்லுங்க? யோபு வசதியா இருக்கும் பொழுது தன் கால்களை எதில் கழுவினான்? நெய்யில கழுவுனானா? எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்க. And see how Job was lived when he was so rich and he was dipping his foot with ghee. யோபு 29:6. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். என் பாதங்களை எதுல கழுவுன? நெய்யில கழுவுனங்கறான். I wash my steps with butter. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? உபதேசத்துல உன் கால்கள் கழுவப்படணும். And your foot must be washed by the doctrine. உன் கால்கள் உபதேசம், அதாவது வெண்ணெயில இருந்து அடுத்த ஸ்டெப் தான் இது. சொல்லுங்க, வெண்ணெயில இருந்து அடுத்த ஸ்டெப் தான் நெய். And the next step of butter is ghee. அப்ப நீ இன்னும் உபதேசத்துல இன்னும் நீ டெப்த்துக்குள்ள போகணும். And you have to go deep in the doctrine. கிறிஸ்துவின் உபதேசம் உன்னை கிறிஸ்துவை போல மாற்றணும். The doctrine of Christ must change you like Christ. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பிரசங்கம். At Gopijettipalayam there was a preaching. நான் ஒரு சப்ஜெக்ட் பேசுறேன்ட்டு கொடுத்துட்டேன். And I have given a topic to speak about a subject. கோபுரங்கள். It was towers. RSS அவ்வளவு பேரும் எழும்பிட்டான். All the RSS people rose up against எங்களுக்கு us. தான் கோபுரங்கள் இருக்கு. And we have towers. எங்க கோபுரங்களை தாக்கி பேசத்தான் இவன் வர்றான்னு சொல்லிட்டான். And he will come here to attack and speak about our towers. நான் போய் ஃபெய்தம் எங்க இருக்குன்னு தேடினா பிரதர் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்திருக்காரு. And when I was sitting up to this faith home and brother was sitting in a police station. எப்ப எங்கடா ஃபெய்தம் கேட்டா நான் ஸ்டேஷன்ல இருக்கேன் கொஞ்சம் நில்லுங்க. I asked where is faith home and he said so I was standing in station I will come. என்னன்னு கேட்டா கோபுரங்கள் அப்படிங்கிறது இந்து வார்த்தை. I asked reason the meaning for the term for the towers as a meaning of this Hindu word. போட்டுக்கிற ஃப்ளக்ஸ் எல்லாம் கோபுரங்கிறத அழிக்க சொல்லு. In all the flex board I asked you to erase the term as கோபுரங்கள். அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா போட்டான். On the day newspaper it was published. எப்படியே நமக்கு பப்ளிசிட்டி ஆகிட்டே வருது. And now it become a publicity to us. அவனே என்ன கோபுரங்களை பத்தி பேச போறாரு? I asked what tower he is going to speak. அத எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும். In little term they have to give us. திருப்பி ஒரு பைபிளும் கொடுத்து நாம் பேசுற 12 கோபுரங்களையும் செஞ்சோம். நோட் பண்ணி கொடுத்தோனே அப்ப பைபிள்லயும் கோபுரம் இருக்கா சரின்னு விட்டா. I gave the Bible and all the 12 points of towers I'm going to speak and they said so. There are towers even in the Bible and the letters. மத மாற்றத்தை பத்தி பேசக்கூடாது. And you should not speak about the conversion of this religion. பயங்கரமான மீட்டிங் அது பஸ் ஸ்டாண்ட் பக்கம். And it was also a great meeting near bus stand.
பேசுற திடல் வந்து பெரியார் திடல். And the meeting hall is near the Periyar meeting hall. நான் ஸ்டேஜ்ல நிக்கிறேன், பெரியார் இதுல நிக்கிறாரு. I was standing in the stage and Periyar was standing near by me. பெரியார் சிலை அங்க நிக்குது. And the statue of Periyar is standing. கேட்ல போலீஸ் நிக்குது, RSS ஃபுல்லா நிக்கிறான். என்ன பேச போறோம்? Near the gate and police people and all the RSS people were standing. எல்லாம் பேசி முடிச்சு வரும்போது When all was spoken and came. ஃபர்ஸ்ட் டே முடிய போகுது. At the end of the first day meeting. நான் சொன்னேன், சிந்திக்க மறுப்பவன் என்று சொல்லுகிறார் பெரியார், சிந்திக்க மறுப்பவன் முட்டாள் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. And those who fail to thought and he is a fool said by Periyar. நான் சொன்னேன், கடவுள் இல்லை என்று சிந்திக்க மறுப்பவன் முட்டாள். I said so those who are not thinking about God and he is a fool. பெரியார் டீம் அமைதியாயிட்டான், ஒண்ணும் பேசவே இல்லை. And the Periyar team they kept silent, they could not speak. கடைசில சொன்னேன், மதம் மாற்றம் முக்கியமல்ல, ஒருவனும் கிறிஸ்தவனாய் மாறவே வேண்டாம், எல்லாரும் கிறிஸ்துவை போல மாறினால் போதும்னு பேசினேன். At last I said so, there is no need of conversion of religion, no need to change into religion, and only if you turn into a change like a Christian, and no one need to become a Christian. ஆனா அவளவரும் கிறிஸ்துவாய் மாறணும். But everyone must become a Christ. புடிச்சான், அவன் கேட்ச் பண்ணிட்டான். And there he caught the point. சுத்தி மாற்றத்துக்கு வந்துட்டாரு, மாற்றம்னு சொல்லிட்டாரு, மாறுன்னு சொல்லிட்டாரு. அவரை உடனே என்கொயரி கூப்பிட்டான். At last he said so that he was speaking about conversion and we must call him for inquiry. காலையில 10 மணிக்கு வர சொன்னான். And 10 o'clock we came there. நான் சொன்னேன், நல்ல வார்த்தையை கேட்க சொல்லுங்க. நாங்களும் சீடி எடுத்துருக்கோம், அவன் சொல்றான், எடுத்து போட்டு பாருன்னு. கடைசில போயிட்டான். At last he was leaving the matter and went. எதுக்கு சொன்னேன்னா, Why I saying this? இந்த உபதேசம் உன்னை எப்படி மாத்தும்? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று அறியோம், ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பா இருப்போம். And we do not know how we are and we are changing and we are disappearing and we don't know how we will be transformed. இரண்டாவதாக, Secondly, அவள் பானுவேலின் குமாரத்தி. and she was the daughter of Phanuel. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does it mean? பானுவேல்னா யாரு? Who is that Phanuel? அதாவது சில காரியங்கள்லாம் மருவி வரும். And some that kind of things will become in different. பழைய ஏற்பாட்டுல மிரியாம் தான், புதிய ஏற்பாட்டுல மரியாள். And Miriam in the Old Testament is Mary in New Testament. பழைய ஏற்பாட்டுல மிரியாம்னு இருக்கு இல்லையா? Old Testament it was mentioned Miriam. சென்னையில வந்து ஹாமில்டன் பிரிட்ஜ்னு ஒன்னு இருந்துச்சு. And at Chennai there was a Hamilton bridge. அது இழுத்து நம்ம சென்னை ஆளுங்க எல்லாம் பேசி அம்பட்டன் வாராவதியா மாறிடுச்சு. And when the Chennai people when their colloquial language when they speak and it become Ambatan. அம்பட்டன் வாராவதினா என்ன தெரியுமில்ல? ஷேவ் பண்றவன், முடி வெட்டுறவன் ஹாமில்டன் மாறி எப்படி மாறிடுச்சு? அம்பட்டன் வாராவதியா மாறிடுச்சு. And Hamilton was changed, it was turned into a different. அதுபோல likewise மிரியாம் பழைய புதிய ஏற்பாட்டுல மரியாள். An Old Testament in Miriam and New Testament is called, she is called as Mary. பழைய ஏற்பாட்டுல பெனியேல், புதிய ஏற்பாட்டுல பானுவேல். And Beniel at the New Testament and Phanuel at New Testament. ஆதியாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா When we look into Genesis 32:30 பார்க்கும் பொழுது at 32:10. அப்பொழுது யாக்கோபு 32:30 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். தேவனை முகமுகமாய் கண்டேன் அப்படின்னா அதுக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெனியேல் என்று சொன்னால் தேவனுடைய முகம் என்று அர்த்தம். I have seen God face to face. When we say Peniel, it is I am looking up to see him face to face or God face. இது இழுத்து புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது எப்படி மாறிடுச்சு? ஸ்டைலா பானுவேல். அதனால நம்ம ஆளுங்களே இப்ப பானுமதி, பானு இப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. And dragging these level word become a Phanuel at the New Testament. பாதி பேர் ஷீலான்னு பேர் வச்சிருக்காங்க. And some they have the name as Sheila. அப்படிதானே? பாதி சிஸ்டர்ஸ்க்கு ஷீலான்னு வச்சிருவாங்க. கேட்டா பவுலோட மனைவின்னு. பவுலுக்கு யாரு மனைவி? And they used to tell it as a wife of Saint Paul, and Paul did not have any wife. பவுல் ஷீலாவை கூட்டி கொண்டு போனான்னா ஒரு சிஸ்டர் கூட்டி போயிட்டான்னு அர்த்தமா? அப்படி அல்ல. ஷீலாங்கிறது ஆம்பளை பையன் பேரு. And Sheila, it is the name of a male. அப்படிதானே? அவனுடைய சரியான பேரு இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? ஷீலா கிடையாது, என்னது? சைலஸ். Silas in English. இது இன்னொரு இடத்துல பைபிள்ல வருது சில்வானு. In other name it is called as Silvanus. சில்வானுவை கூட்டிக் கொண்டு இப்படி சிஸ்டர் ஆக்கிடுவாங்கன்னு தான் திருப்பி பைபிள்லயே மாத்திட்டாங்க போல இருக்கு சில்வானுன்னு சொல்லி. So they have termed in the English term as a Silvanus in Bible. மலையாளத்துல பவுலோசும் சீலோசும் அப்படிதானே? சென்னையில ஒரு பையன் ஒரு வீட்ல ட்வின்ஸ் பிறந்தாங்க, அதுக்கு பாஸ்டர் வெஸ்லி வச்சிருக்காரு பவுலோஸ் சீலோஸ். At Chennai there are twins were there. பவுலோஸ் சைலோஸ். And pastor give a name as Paulus and Silas. பரவாயில்ல, சைலோஸ் ஊழியத்துல இருக்கான். And Silas he was in ministry now. நான் எதுக்கு இத சொல்றேன்னா, Why I say this? பெனியேல் தான் எப்படி மாறி வருது?
நான் முகமுகமாய் தேவனை கண்டேன். And Peniel means I have seen God face to face. தேவனின் முகத்தை நான் பார்த்தேன். I have seen the face of God. அதனால அந்த இடத்துக்கு பெனியல்னு பேர் வச்சாங்க. So the name was called as Peniel. இது அப்பமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. At that time itself it was changed a little. எப்பமே மாற ஆரம்பிச்சிருச்சு? When it was changed? அப்பமே பெனியல் பெனுவேலா மாறிச்சு. புதிய ஏற்பாட்டுல வரும்போது பானுவேலா மாறிச்சு. And Penuel it becomes Benuel. At New Testament it becomes Phanuel. அது பைபிள்ல நீங்க பார்க்கலாம். ஆதியாகமத்திலே பார்க்கலாம். And we can read in Genesis. அவன் பெனுவேலுக்கு வந்தான். And he came to Benuel. இத குறித்து நீங்கள் நியாயாதிபதிகள் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள்ல படிச்சீங்கன்னா பெனுவேலின் கோபுரம்னு ஒரு கோபுரம் இருக்கு. And there was a tower called Tower of Benuel. அப்படினா என்ன அர்த்தம்? 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 8:17 இதுதான். 8:17 of Judges. அப்படி அப்பமே பெனியல் எப்படி மாறிச்சு பாருங்க. பின்பு அவன் சேபாவின் சல்மனா 8:17 பெனுவேலின் கோபுரத்தை இடித்து பெனுவேலின் கோபுரம். And the Tower of Benuel. இது புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது என்னாச்சு? பாவாயிடுச்சு, பானுவேலாய் மாறிச்சு. இப்ப நம்ம வீட்ல எல்லாம் எல்லாருக்கும் 3 பானு இருக்காங்க. அந்த பானு இந்த பானு எல்லா பானும் இருக்காங்க. In the New Testament it becomes Phanuel. அப்படினா என்ன அர்த்தம்? தேவனுடைய முகம். The meaning is a face of God. இந்த அன்னாளுடைய அப்பா இல்ல அவங்க பேர் பெனுவேல். And father of Anna is called as a Phanuel. அவள் பானுவேலின் குமாரத்தி. And she was the daughter of Phanuel. தேவனுடைய முகத்தை பார்க்கும் வாழ்க்கை. And having the light to see you because the face of God. You must become a blessed. நீ இரண்டாவது தேவனுடைய முகத்தை பார்க்க கூடியவனாய் இருக்கணும். Second, you must be the one to see or behold the face of God. சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய முகத்தை மட்டும் எனக்கு மறைச்சிராதீங்க. And psalmist say, hide not your face from me. உம்முடைய முகத்தை எனக்கு காட்டுங்க. Show your face to me. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். And we are living a life to face him. ஒரு இடத்துல மோசே சொல்றான், ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும். At one place and he said, so Moses, I want to behold your glory. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு இடத்துல நில்லு, நான் உனக்கு மகிமையை காட்டுறேன். And God said unto him, you stand in a place and I will show you glory. என் முகத்தை நீ காண மாட்டாய். But you will not see my face. யாத்திராகமம் 33 20 வசனம். நீ என் முகத்தை காண மாட்டாய். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஆனா இங்க இவன் சொல்றான், நான் தேவனுடைய முகத்தை பார்த்துட்டேங்கறான். And he said, so you will not see my face, but here he say, I have seen the face of God. நம்முடைய நோக்கமே, புதிய ஏற்பாட்டு சபையினுடைய நோக்கமே தேவனுடைய முகத்தை பார்க்கிறது. Our purpose and the purpose of the New Testament church is to see the face of God. இந்த உலகத்துல ஊழியக்காரன் எல்லாத்தையும் விட்டதுக்கு காரணம் என்ன? விசுவாசி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்ன? ஒரே காரணம். யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? இயேசுவின் முகத்தை பார்க்கணும். The reason for forsaking everything in this world of the servants of God believers is to see the face of Jesus. அந்த ஒரே வாஞ்சையில தான் போயிட்டு இருக்கோம். And we are going with the same desire. யோபு சொல்றான், நான் அவரை பார்ப்பேன். I will behold him. அந்நிய கண்களால், என் சொந்த கண்களால் நான் அவரை காண்பேன். Not my strange eyes but my own eyes I will see him. 22:4 என்ன சொல்லுகிறது? And what Revelation chapter 22 verse 4 அவருடைய ஊழியக்காரர் அங்கே போய் அவருடைய தமிழ் பைபிள் தப்பு, தமிழ்ல பைபிள் சொல்லிருக்கு, சமூகத்தை தரிசிப்பாரு. சமூகம் இங்க தரிசிச்சிட்டு இருக்கோமே, அங்க போய் என்ன இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? முகத்தை தரிசிப்பாரு. And they shall see his face. வாசிங்க, தமிழ் எங்க, இங்கிலீஷ் எங்க? வெளிப்படுத்தல் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து, நீங்க வாசிங்க, தமிழ் வாசிங்க, இங்கிலீஷ் வாசிங்க. அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். சமூகத்தை தரிசிப்பார்கள் இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லிருக்கு. And they shall see his face and his name shall be. முகத்தை பார்ப்பார்கள். And they shall see his face. அங்க போய் பரலோகத்துல போய் முகத்தை பார்க்கலன்னா திருப்பி எங்க போய் பார்க்க போறோம்? And if we do not behold them there and where we will see his face. நீ தேவனுடைய பிள்ளையானால் நீ பாக்கியவான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். அவன் கிறிஸ்துவின் முகத்தை பார்ப்பான், பிதாவின் முகத்தை பார்ப்பான். If you are a child of God, you are blessed and he will behold the face of Jesus and his father and they are blessed. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாகிய ஏக சக்கராதிபதியை நாம் பார்க்க போகிறோம். And we are going to look unto the God Father and who was not beheld by the men and by the people of men. இந்த குடும்பத்துல இந்த கோத்திரத்துல வந்தவள் தான் அன்னாள். And he who come in this tribe is Anna. அன்னாள்னு சொன்னா கிருபை பெற்றவள், இல்லாவிட்டால் தயவு பெற்றவள்னு அர்த்தம். Anna means one who got favor or grace. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல கிருபை தயவு பெற்றவர்களாய் இருக்கணும். And the child of God must receive the kindness of favor and grace from God. இப்ப தயவு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? How we can find that they are having kindness? எல்லாமே நமக்கு ஃபேவரா இருந்தா தயவு இருக்குன்னு அர்த்தமா? If everything is favorable to us, is that they will receive favor? அது ஒரு விதத்துல கரெக்ட். At what point it is correct? தயவுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னதான் சொல்லிருக்கு? ஃபேவர்னு தான் சொல்லிருக்கு. And favor in English mentioned. தேவனிடத்திலிருந்து தயவு பெற்றதனுடைய சரியான அடையாளம் என்ன? What is the real symbol or sign for receiving favor from God? எனக்கு தயவு கிடைச்சிருக்கு அப்படினா என்ன அர்த்தம்? And what does it mean that I have got the kindness from God? அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. And there are many explanations behind it. அவருடைய தயவு நீடிய வாழ்வு. And long life is his favor. அவருடைய தயவினால் அவர்கள் செல்வமாய்
வாழ்ந்தார்கள். And they were live in dainty because of இதெல்லாம் தேவனுடைய தயவுல உள்ளது. And these are the kinds of favor. உண்மையான தேவ தயவுல நமக்கு கிடைக்கிறது என்னன்னா உன்னை குணப்படும்படி தேவ தயவு நெஞ்சிட்டே இருக்கும், ஏவிக்கிட்டே இருக்கும். And the real favor of God will make you to come in the mold in a perfect way. ரோமர் 2:4 அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் தேவ தயவு இருக்குன்னு சொன்னா உன்னைய ஆவியானவர் விட மாட்டார், உன்னைய உருட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. And if you have the favor of God and the spirit of God will not leave you. இப்ப சில பிள்ளைகள் நீங்க பாருங்க, ஏய் உட்காரு, எழும்பு, முழங்கால் போடு, கண்ணை மூடு, அங்க பாக்காத, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவனுக்கு எரிச்சல் பேய்க்கு வந்த மாதிரி வரும். And some when we asked to stay on knees, close your eyes, bind, and they will be getting tormented or irritated. காரணம் என்ன? அவங்களுக்கு தாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அந்த ஒரே கண்ணோட்டத்துல தான் இருப்பாங்க. அவனுடைய சுயாதீனத்தை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. அது போல And like person they will not speak about the freedom and their intention is that they have to come and grow up in a perfect way. உங்களுக்கும் எனக்கும் தேவ தயவு இருக்குன்னு சொன்னா நீ நல்ல சந்தோஷமா நல்ல செல்வத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த தேவ தயவு இருக்கிறனுடைய சரியான அடையாளம் நீ குணப்படும்படி நெஞ்சிக்கிட்டே இருக்கும், உன்னை சரிப்படுத்துறதுக்கு உனக்குள்ள போராடிக்கிட்டே இருக்கும், ஏவிக்கொண்டே இருக்கும். And the real intention of the favor of God will make you or urge you to come or being repented or come in a perfect way. தேவ தயவு இருக்குன்னு சொன்னா ஒருத்தன் உணர்வா இருப்பான்னு அர்த்தம். When you have the favor of God and you will have that realization. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவனால சமாதானமா இருக்க முடியாது. And even if you commit a small mistake and they cannot live in peace. உடனே முழங்கால் போட்டுருவான். Immediately they will stand on knees. உடனே தாழ்த்திடுவான். And they will humble them. உடனே அறிக்கை எடுத்துருவான். And he will confess. உடனே போனை போட்டு பேசிடுவான். And he will call and speak. உடனே காம்ப்ரமைஸ் ஆயிடுவான். Immediately they will compromise. தேவ தயவு இல்லைன்னா இருதயம் கடினமாயிடும். If they do not have the favor of God and their heart will be hardened. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் பார்வோனை குறித்தும் கர்த்தர் பேசும் பொழுது எவன் மேல் கடினமா இருக்க சித்தமா இருக்கிறனோ அவன் மேல் கடினமா இருக்கிறேன்னு பார்வோனை பத்தி சொல்லிட்டு தேவ ஜனங்களுக்கு சொன்னார், எவன் மேல் தயவா இருக்கிறனோ அவனுக்கு நான் கிருபையா இருக்கிறேன். And looking unto Pharaoh, the people of Israel, the Lord said so unto Pharaoh, and he who was hardened I will be hardened unto him, and those who are favored I will be favored unto them. புதிய ஏற்பாட்டுல கிருபை பெற்ற ஆள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாரு? மரியாளை பத்தி தேவதூதன் என்ன சொன்னா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க. An angel was said about Mary and those who get grace be fulfilled. அப்ப புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையில தயவு கிருபை நமக்கு தேவை. And in the New Testament life and we are in need of the grace and favor. அவளை பத்தி பைபிள் சொல்லுகிறது. And the Bible said about her. அவள் ஆசேருடைய கோத்திரத்தாள். And she belonged to the tribe of Israel. பானுவேலின் குமாரத்தி. And she was the daughter of Phanuel. அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி. And she was a prophetess called Anna. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாரும் தீர்க்கதரிசிகள். All the anointed one are called as prophets. அதனாலதான் கண்ட கழுதையை நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றது. So I used to tell you should not have any vain conversation. வார்த்தைகளை தெளிவா பேசணும், அவசியம் இல்லாத வார்த்தைகளே உங்க வாயில இருந்து வரக்கூடாது. அபிஷேகம் பெற்ற நீ மரணமும் ஜீவனும் எங்க இருக்கு? உன் நாவில இருக்கு. And life and death is found in your tongue, and so you should not utter any unnecessary words. அதனாலதான் நீ அபிஷேகம் பெற்றவன் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணணும். You have to control your words that you are anointed. பிரசங்கி என்ன சொல்றான்? What the Solomon say? பிரசங்கி என்ன சொல்றான்? பிரசங்கியில என்ன And சொல்லப்பட்டிருக்கிறது? what it is mentioned in the book of Ecclesiastes? தேவ சமூகத்தில் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. And let your words be contained in the words presence of God. அதனாலதான் நான் சாட்சிக்கெல்லாம் அதிகமா சொல்ல விடுறதில்ல. So we are not giving more time for uttering testimony. இவங்க பாட்டுக்கு எந்திரிச்சிட்டு தெய்வீக சுகத்துக்கு மாறி என்னத்தையா சொல்லிட்டே இருப்பாங்க. And they may speak something contrary to the divine healing. மாடு குட்டி போட்டுச்சு, இதான் சாட்சியா? And cow have given young one, it is a testimony. சாட்சி ரொம்ப கவனமா இருக்கணும். And testimony must be very careful. நீ தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது உன் வார்த்தைகள் எப்படி இருப்பதாக? சுருக்கமா இருப்பது. When you are in the presence of God, your words and tongues will be shortened. ஒரு சிலர் எல்லாம் சாட்சி சொல்லி முடிச்ச உடனே பிரியமானவர்களே என்றுவான் தபால்னு. அந்த பிரசங்க ஸ்டார்ட் பண்றான்னு அர்த்தம். And when some were attending the testimony and they used to call some believer. பெங்களூர்ல ஒரு ஆள் சாட்சி சொன்னாரு. And in Bangalore one person testified. பாஸ்டர் சாம்பால் பின்னால உட்கார்ந்திருந்தாரு. Pastor Sampol sitting at behind. சாட்சி முடிஞ்சிருச்சு. His testimony was over. முடியும் பொழுது என்னுடைய சாட்சியை கேட்ட பிரியமானவர்களே என்னாரு? தப்புன்னு சட்டையை பிடிச்சு இழுத்துட்டாரு. At the end of the testimony he said so and believer and he was cutting his shirt. உன்னை சாட்சியான சொல்ல சொன்னேன். I told to tell you testimony. அதுக்குள்ள பிரியமானவர்களே அது சொல்றது தான் நான் ஜிப்பா போட்டு இங்க இருக்கேன்ல, நீ என்ன சொல்றது? I am in uniform to tell believer and why you want to tell these words? நீ சொல்லக்கூடாது. You should not say. உன் சாட்சியை சொல்லிட்டு நீ உட்கார்ந்துறணும். அதுக்கு பிறகு பிரியமானவர்களே அப்படி இப்படி நீ பிரசங்கம் பண்ணேன்னா அங்க இருக்கிறவெல்லாம் உன்னை விட டாப்பாலாம் எல்லாம் உள்ள உட்கார்ந்திருப்பான். Tell your testimony, you must sit and you should not continue any other words and many toppers people were sitting in that meeting. அங்க நம்ம புத்தி சொல்லக்கூடாது. And you should not give acknowledge to them. ஒரு இடத்துல ஒரு அம்மா சாட்சி சொல்லிட்டு என் பையன் அப்படி இப்படினுச்சு, நான் சொன்னேன் இயேசுவை சொல்லுமா உன் பையனை சொல்லாத உட்காருன்ட்டேன். At one place and she was testing about the son and told you tell about Jesus and don't speak any other words. அதுக்கு பிறகு அந்த அம்மாக்கு ரொம்ப என்
பார்த்தாலே தீப்பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. And when they would look unto him and she was like getting fire. அது பிறகு எப்ப வந்தாலும் தூணுக்கு நேரா அங்க போய் உட்கார்ந்துக்கும். இந்த ஆள் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு. Whenever she comes and he should sit behind the pillar not to look my face. நான் சொன்னேன் தேவனுடைய சமூகத்துல யார் பெரியவர்? உனக்கு தேவன் ஏதாவது நன்மை செஞ்சாரா சொல்லு. அதை விட்டுவிட்டு என் பையன் அப்படி படிச்சுட்டான் இப்படி படிச்சுட்டான் அதெல்லாம் இது சொல்றதுக்கு நான் இங்க சபையை வச்சிட்டு இருக்கேன். I told you your great was found in the midst and you have to tell about him and you should not tell about son and you should not praise him. அதுல இருந்து நீங்க எப்ப பாத்தீங்கன்னா தூணுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கும். And from there whenever she comes and she will sit behind the pillar. கடைசில அவங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. At last her son was got married. சீஃப் பாஸ்டர் வந்து பண்ணார். And chief pastor conducted marriage. கடைசில பார்த்தா அவன் ரகசிய குடிகார பையன். At last and he was a secret drunkard. இன்னைக்கு டைவர்ஸ்ல இருக்கான். Now he was in divorce state. சீஃப் பாஸ்டர் ஏண்டா கல்யாணத்துக்கு போனோன்னு பயங்கர மனவேதனை அடைஞ்சு. And chief pastors were vexed in spirit and why got married with him. அப்படி இப்படின்னு அதனாலதான் எனக்கு தெரியும்ல அதனாலதான் நான் உட்காரு ஒரு வாரத்துல உட்காரு. I know about her sin so I said so you must sit in a corner. வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும். And let your words be content. நீ ஒரு தீர்க்கதரிசி. You are a prophet. அபிஷேகம் என்னைக்கு பெற்றிட்டியோ அன்னைக்கு நீ யாரு? ஊழியக்காரன விசுவாசி. நீங்க எல்லாம் யாரு? தீர்க்கதரிசி. When you are anointed a servant of God or believer you are a prophet. நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க ஆபிரகாம் எந்த இடத்துலயும் என் பிள்ளைகளே நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்னு தீர்க்கதரிசனமே சொல்லல. ஆனா பைபிள் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்றார் அவன் ஒரு தீர்க்கதரிசி. And when you read in Bible and you read about Abraham and he was a prophet. எங்க இருக்கா சொல்லுங்க. எரேமியா எசேக்கியேல் ஜோயல் எல்லாம் வரிசையா படிக்கிறீங்கல்ல பைபிள்ல தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல. ஆபிரகாம் எங்க இருக்கா புக்கு? And is there any book called the prophetical book of Abraham? We are reading about Jeremiah and Ezekiel and Joel. ஒரு இடத்துல கூட ஆபிரகாம் தீர்க்கதரிசனம் சொல்லல. ஆனா பைபிள்ல ஆண்டவர் சொல்றாரு வாசிங்க. ஆதியாகமம் 20 அதிகாரம் 7 வசனம். அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி. யாரு? ஆபிரகாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. Abraham was a prophet. அபிஷேகம் பெற்றுட்டியா நீ ஒரு விசுவாசியா மாறிட்டீனா நீ ஒரு தீர்க்கதரிசி. நீ சொன்னத கர்த்தர் அக்செப்ட் பண்ணுவாரு. If you are anointed, if you turn as a believer, whatever you tell he will accept since you are a prophet. அதனால தான் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணி பேசுன்னு சொல்றேன். So I used to tell you control your words. உன்னுடைய வார்த்தைகள்ல ஜீவன் இருக்கணும். And there must be life in your words. அபிஷேகம் இருக்கணும். And there must be anointing. ஒரு கிருபை இருக்கணும். There must be grace. உப்பால் சாரமேறின வார்த்தைகளா இருக்கணும். And it must be the word seasoned with salt. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கு என்ன செஞ்சாகணும்? கணக்கு கொடுத்தாகணும். All the vain words a man utter he must set account. வேற எது சிந்தினாலும் பொறுக்கிரலாம். வார்த்தை சிந்தினா என்ன செய்யாது? பொறுக்க முடியாது. And whatever spills down you can get back and when the words are spilled down you cannot write it back. தீயினால் சுட்ட புண் உள் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்டவள். உலகத்துல சொல்றான் தீயினால் சுட்ட கூட அது காஞ்சி போயிடும் ஒரு தழும்போட போயிடும். ஆனா வார்த்தைகள் என்ன செய்யாது? அவனை கொன்றும். In the words I used to tell, if the wounds are burned with fire, it will be healed. But with the words, when they are uttered and it was wounded, it will not be healed. அதனாலதான் நான் சொல்றேன் அபிஷேகம் பெற்ற பின்பு நீங்க ஒரு தீர்க்கதரிசி. So I said, when you are anointed and you are a prophet. நீங்க வேணா அதை செக் பண்ணி பாருங்க. And you can check and see. யாரோ ஒரு ஆள் வந்து உன்கிட்ட பேசுறானா கர்த்தர் உனக்கு வேலை கொடுப்பாருன்னு சொல்லி பாரு வேலை கிடைக்கும். If someone is speaking to you, tell unto him the Lord will give you job. Surely the Lord will give him நீ job. சொன்னேன்னா அது நடக்கும். And what you say, it will be obeyed. ஒருவேளை நீ தப்பா கூட சொல்லிரலாம். ஆனா உன் வார்த்தைக்காக பைபிள் சொல்லுகிறது என் ஊழியக்காரன் வார்த்தையை நான் நெஞ்சிடுவேன். அது தப்பா இருந்தா கூட நான் அதை நிலைப்படுத்துவேன். Sometimes it may be wrong words and whatever the words which is uttered from the mouth of God, servant of God, it will be prospered. ஒருத்த போய் தயானந்தன் ஒரு இந்தியன் பிரீச்சர் வந்து வெளிநாட்டுல போய் பிரசங்கம் பண்றாரு. An Indian preacher called Dayanandam and he went to foreign countries to make a நான் preaching. உங்களுக்கு சொல்லிருப்பேன். Already I have said so. அந்த மீட்டிங் முடியும் போது ஒரு புருஷ மனைவி வராங்க. At the end of the meeting husband came out. இவருக்குள்ள ஒரு தூண்டுதல். And there was an urging in him. வடக்குன்னு என்ன சொல்லிட்டாரு கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை தருவார். And suddenly he said so and the Lord will give you a child. அவங்க உடனே சொன்னாங்க எங்களுக்கு குழந்தை இல்லங்கிறது உண்மைதான் பட் சாரி அப்படின்ட்டாங்க. It is true that we do not have child but sorry. என்னன்னா I asked what? குழந்தை இல்ல கர்த்தர் குழந்தை தருவாரு. That there is no child the Lord will give you a child. குழந்தை இல்லங்கிறது உண்மை. என் வைஃப்க்கு வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் கர்ப்பப்பையவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. And there is no child. It is true that there is a uterus problem and they removed uterus from my wife. தீர்க்கதரிசனம் சொன்னவருக்கு வேர்த்திருச்சு. என்னடா இது நம்ம குழந்தை உண்டாகும்னு சொல்லிருக்கோம் கர்ப்பப்பையை நீக்கிட்டாங்க. நான் சோத்திரன்ட்டாரு. And I told her to conceive a child and there was no uterus and I was so tensed. சரி அவங்களும் போயிட்டாங்க. இவரு இந்தியா வந்துட்டாரு. And he came to India. அடுத்த வருஷம் கூப்பிட்டாங்க நீங்க வாங்க எங்க சர்ச்சில் பிரசங்கம். நான் வரவே மாட்டேன்ட்டாரு. And next year they called for some and I said I will not come. நான் வர மாட்டேன். எனக்கு 1008 பிரச்சனை ப்ரோகிராம் இருக்குன்ட்டாரு. And I have many programs. எனக்கு ரொம்ப பிஸின்ட்டாரு. I was so busy. ஆனா அவங்க இல்ல நாங்க டிக்கெட் போட்டுட்டா நீங்க வந்தே ஆகணும். And they told and we have applied for ticket and must come. அநேகருக்கு blessing ஆயிருக்கு நீங்க வாங்க. And you must come here for preaching. கடைசில சொன்னாரு ஆண்டவர்ட்ட ஆண்டவரே ரொம்ப கம்பல் பண்றதால போறேன்.
ஆனா இந்த ரெண்டு பேரும் 3 நாள் மீட்டிங்ல வரவே கூடாது. And he said to God and then compelled him, so I am going, and 2 persons should not come to the meeting for 3 days. கொண்டு போய் கவலைப்படுத்திட கூடாது. ரெண்டு பேரும் 3 நாள் மீட்டிங் முடி நான் இந்தியாவுக்கு திரும்பி வர வரைக்கும் என் முகத்திலே முடிச்சிட கூடாது. Don't put me in shame when I go there. Until I come India, they should not come to the meeting. முதல் நாள் மீட்டிங் ரெண்டு பேரும் அட்ரஸ் இல்ல, ரொம்ப சந்தோஷமா முடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டார். And first day meeting and they were not come, and he was so happily. Second day over, ஜெயிச்சிட்டார். And second day was over, he was become a victor. கடைசி நாள் மீட்டிங். And last day meeting. மீட்டிங் முடிஞ்சு பார்த்தா at the end of the meeting. போயிடலாம்னு நினைக்கும்போது ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. And when he started to depart the place, and 2 persons came. எட்டி பார்த்தாரு, கையில ஏதாவது குழந்தை இருக்கான்னு. எங்க அப்படி குழந்தை இல்ல. And he looked into him, is there a child? There was no child. ஆண்டவரே, நான் எவ்வளவு ஜெபிச்சேன், நீங்க கடைசில என்னை பிடிச்சு கூட்டிட்டீங்களே. How lot I prayed, but at last you made me to catch in this. ஒரு மாதிரி ஆயிட்டார். And he was vexed. அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. And the 2 persons came. எப்படி அத ஃபேஸ் பண்றது, டாக்கிள் பண்றதுன்னே புரியல. And he did not know how to tackle and face him. அவங்க வந்து பிரைஸ் லார்ட் பாஸ்டர். And they said, praise the Lord, pastor. கர்த்தர் உண்மை உள்ளவர். And the Lord is so faithful. என்னடா சொல்ல வரான் இவன், கர்த்தர் உண்மையுள்ளவர்ங்கறான், என்ன விளக்கமா சொல்ல மாட்டேங்கறானே. And he was not giving an explanation, and he was so troubled. நீங்க தீர்க்கதரிசனம் சொன்னீங்கல்ல. And you uttered a prophecy on that day. நீங்க சொல்லல, கர்த்தர் தான் சொன்னாரு. It was not said by you, it was said by God. அப்பவும் இவருக்கு என்ன செய்ய மாட்டேங்க, கையில குழந்தை இருந்தா தான் நம்ப முடியும். இவர் என்ன புதுசா, அப்பவும் கர்த்தர் தான் சொன்னார். நான் இவர் கேட்டாரா, என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லுங்க. And I asked what you want to say. பாஸ்டர், அன்னைக்கு வந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தை தருவார்னு நீ சொன்னீங்க இல்லையா, அது கர்த்தர் சொன்ன வார்த்தை உண்மை. இப்ப என் வைஃப் வந்து இப்பதான் கன்சீவ் ஆயிருக்குன்னு சொன்னான். And what you told, it is true, if Lord is faithful, my wife is conceived right now. யூட்ரஸ் எடுத்துட்டான்னு போன வருஷம் சொன்னா, இந்த வருஷம் கன்சீவ் ஆயிட்டான்னு சொல்றான், என்ன பண்றதுன்னா. And he was confused last year, he said, and they removed uterus, now he was telling she was conceived. நாங்க செக்கப்புக்கு போனோம், ஒரு புது கர்ப்பப்பை உருவாகி அந்த கர்ப்பத்துல ஒரு குழந்தை உருவானதா டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. We went for a checkup and doctor gave a certificate and the womb was formed and she was conceived. ரிமூவ் ஆனது தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக கர்த்தர் எதை சிருஷ்டிக்கிறாரு, ஒரு புது கர்ப்பப்பையை உண்டாக்கி குழந்தை உண்டாக்கிட்டார். The womb was removed, but to utter the prophecy that he was uttered, so and the Lord have made a new formed, created a new womb in her, and she was conceived right now. நீ ஒரு தீர்க்கதரிசி. You are a prophet. அப்படிப்பட்ட வார்த்தைகளை மட்டும் தான் நீ பேசணும், தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் பேசணும், மத்த வார்த்தைகளை சிந்த விட்டு வெளியே விடக்கூடாது. Only word of God must proceed out of your mouth, and other words should not spill out of your mouth. கேட்கிறதுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் என்ன செய்யுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லிருக்கு, கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கேட்கிறதற்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் பேசு. அப்படி இல்லன்னா என்ன அர்த்தம், மௌனமா இரு. The words according to the edification must proceed out of your mouth, and no vain words, and or else you must remain silent. 4 எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இல்லை என்றால் அமைதியா இரு. If no, you must remain silent. நீ ஒரு தீர்க்கதரிசி. You are a prophet. நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். And you must be a good prophet. நல்ல தெளிவான தீர்க்கதரிசியா இருக்கணும். You must be a clear prophet. நான் அதனால தான் நான் பிரசங்கம் பண்ற இடத்துல எல்லாம் சொல்றேன், தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அந்நிய பாஷையை பேசாதேன்னு சொல்றேன். In all the places where I preach, I used to tell, when you utter prophecy, you should not speak in unknown tongues. ஒன்னு முன்னால பேசு, இல்லன்னா பின்னால பேசு. First you must speak in the prayer or in the back. ஏன்னா நீ சொல்ற தீர்க்கதரிசனம் பின்னால இருக்கிறவங்க வரைக்கும் என்ன செய்யணும், புரியணும். The prophecy which you utter, those who are behind, they must understand. நீ யாருக்கு இந்த தீர்க்கதரிசனம் கர்த்தர் சொல்றாரோ அந்த ஆளுக்கு போய் அந்த வார்த்தை கிடைக்கணும். And the word must reach unto the people to whom you utter the prophecy. நீ வாட்டுக்கு கத்தி குதிச்சி, நீ வாட்டுக்கு அந்நிய பாஷை அதோட சேர்ந்து தீர்க்கதரிசனம்னா ஒருத்தருக்குமே நிச்சயது, தலையும் புரியாது வாலும் புரியாது. Shouting and leaping and jumping, if you speak with unknown tongues, and they could not understand. முதலில் ஒரு தீர்க்கதரிசி அந்த வார்த்தை வரும் பொழுது அது யாருக்கு, உனக்கா, உனக்குன்னா நீ தீர்க்கதரிசனமே பேசக்கூடாது, யாருக்கு தான் எடுத்துக்கணும், உன்னை சரிப்படுத்துறதுக்கு வச்சுக்கணும். And first the word must come to you, you must identify whether it is for you or not. If it is for yourself, and you should utter the prophecy. இதையும் தாண்டி அது சபைக்குன்னா ஆவியானவர் பேசுவார். And when it process and it was in the church, the Spirit of God will speak. அதுல ஒரு வார்த்தை கூட நீ கூட்ட கூடாது, குறைக்க கூடாது. And you should not add or decrease any word from it. நீ பாட்டுக்கு எழுப்புதலுக்காக கொஞ்சம் கொஞ்சம் காரம் புளிப்பு எல்லாம் சேர்த்தறப்படாது. And for revival, and you should not add the sweet and sour. வெளிப்படுத்தல் 22ல என்ன சொல்லி இருக்கு? And what is mentioned in Revelation chapter 22. இந்த தீர்க்கதரிசன வார்த்தையில உன்னை கூட்டினேன்னா தொலைஞ்ச, குறைச்சேன்னா தொலைஞ்ச. ஆசிங்க 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எப்படி?
இன்னொரு இடத்துல எனக்கு 18ஆம் வசனம். ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். வார்த்தைகளையா கூட்டுவாரு? வாதைகளை தேவன் வாதைகளை கூட்டுவார். And he will add the plagues in them. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கும். நம்முடைய வார்த்தைகள் தீர்க்கதரிசன வார்த்தைகள். Our words are prophetical words and we must be very careful in spiritual life. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. And when we look into the life of this woman, and it was so grieved life. கன்னி பிராயத்துல அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. At life as a young age she got married. 7 years தான் அந்த புருஷன் இருந்தாரு. And 7 years her husband was there. அதோட அவர் இறந்துட்டார். At length he was அதுக்கு பின்பு இவ விதவையாக மாறிவிட்டாள். And then she became a widow. ஆனா அந்த வாழ்க்கையை அவ எப்படி பயன்படுத்திக்கிட்டான்னு தான் முக்கியம். So it's very important how she used her life. வாழ்க்கையில சில நேரங்கள்ல சாதகங்கள் வரும், பாதகங்கள் வரும். And sometimes there may be challenging or achievement that comes, transgressions may come. அது ஒரு சைக்கிளிங் மாதிரி. It is like a cycle. திடீர்னு மேடு பள்ளங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். And valley and pit mountains may come in our life. இவளுக்கு உலக வாழ்க்கை புருஷனோடு உள்ள வாழ்க்கைங்கிறது 7 வருஷம். And life with her husband was only 7 years. அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையை அந்த கன்னித்தன்மையை அவ காத்துக்கொண்டாள். Then after she preserved the virginity. அதுக்கு பிறகு 84 வயசு வரைக்கும் அவ உயிரோட இருக்கறா. And she had lived till 87 years. வாழ்க்கையில ஒரு சிலர் எல்லாம் பாருங்க பிள்ளைகளுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் 4வது கல்யாணம் எல்லாம் கட்டிக்கறான். And some after the marriage and even married 2 or 3 marriages. ஆனா இவ பாருங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகல. அன்னையில இருந்து என்னைக்கு புருஷன் இறந்தானோ அன்னையில இருந்து என் சிருஷ்டிகரே என்னுடைய நாயகர். She did not enter into the second step and were not having any husband and was her confession as my creator as my husband. அவளுடைய வாழ்க்கையை எப்படி மாத்திக்கிட்டா பாருங்க. She how had changed her life. விவாகம் பண்ணா 7 வருஷம் வாழ்ந்தா அதுக்கு பிறகு விதவையாக மாறினாள். She got married and she became a widow and till 84 years she lived. அதுக்கு பிறகு அவ வாழ்க்கை புருஷனோடு அல்ல தேவனோடு இருந்தது. Then after her life was not with her husband but with God. அவ ஒரு பரிசுத்த விதவையாக மாறினாள். And she became a holy widow. நீங்க பைபிள்ல படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள்ல விதவைகள் கூட்டத்தை குறித்தே பைபிள்ல பார்க்கிறோம். We can read about the group of widows in book of Apostles. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into Acts chapter 9. அங்கே ஒரு கூட்டம் இருந்தது. And there was a group. 39ஆம் வசனம். பேதுரு எழுந்து அவனுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தில் விதவைகள் இருந்தார்கள். In the group of the saints of God they were widows. இதை குறித்து தீமோத்தேயுல நீங்க படிக்க பார்க்கலாம். When we read about the book this in Timothy. நமக்கு உலகத்துல விதவை ஆயிட்டோம் அப்படினு சொன்ன உடனே உலகம் கைவிட்டு இருக்கான். ஆனா தேவன் உன்னுடைய நாயகர். When we become we know this world the world may forsake us, but when we are unto God and he is our creator. அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை அவ எப்படி மாடிஃபை பண்ணிட்டான் பாரு. And then how she lived modified her life. நம்ம சூழ்நிலையை நமக்கு சாதகமா மாத்தணும். And we have to make the situations favorable to us. எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு நீங்க சாதகமா மாத்தணும். And whatever the situation circumstances may be, you must make it favorable to you. கபியும் உங்களுக்கு சாதகமா மாத்தணும். Even the lion's cave must be favorable to you. அக்கினி சூளையை நீங்க சாதகமா மாத்தணும். You have to make favor the furnace of fire. எந்த சூழ்நிலையில கர்த்தர் கொண்டு போனாலும் நீங்க அதுல போயிட்டே இருக்கணும். Whatever path the Lord may lead you, you must be favorable to it. பூனையை பத்தி சொல்லுவாங்க. It is said about cat. எப்படி தூக்கி போட்டாலும் கீழ வந்து நிக்கும்போது எப்படி நிக்குமா? 4 கால்ல வந்து நிக்கும். And how it was pushed around and what it will stand and fall. அது எப்படி மேனேஜ் பண்ணி கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணி எங்க வந்து நின்றோம்? 4 கால்ல வந்து நின்றோம். It will balance itself and will stand on 4 feet. அதுபோல ஒரு கிறிஸ்தவனை எந்த சூழ்நிலையில கொண்டு போனாலும் அவன் கிறிஸ்தவனா நின்றுவான். And the Christian he may go in any kind of situation he will become a எப்படி Christian. தன்னுடைய இள வயதிலிருந்து முதிர் வயது வரை தன்னுடைய பரிசுத்த வாழ்வை அவள் பாதுகாத்துக் கொண்டாள். How she preserved her life of holiness from young age till the old age. என் புருஷன் போயிட்டான், என்னை தேவன் கைவிட்டாரு, சபை கைவிட்டுடுச்சு, ஆண்டவருக்கு பட்சபாதமா இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு, இப்படி எல்லாம் சொல்லல. அவ இந்த வாழ்க்கையில இனி எனக்கு தெய்வம் தான் நாயகர்னு சொல்லிட்டு வாழ்க்கைய அழகா ட்ரிப் பண்ணி வச்சுக்கிட்டா. Husband was dead and everyone left me and forsake me and departed me, and she was not murmuring at last and said so, my creator is my husband and was lived with him. ஒரு நாள் கூட தேவனை குறை சொல்லல. And even a single day he was not complaining God. ஒரு வாழ்க்கைன்னு கேள்வி கேட்கல. And he did not ask any question to God. தேவன் ஏன் என்னுடைய வாழ்க்கையில சின்ன பிராயத்திலே இப்படி என்னை கொண்டு போறாருன்னு அவ கேள்வி கேட்டதே கிடையாது. And she did not ask any question or complain to God why the Lord is taking me in such place. என்னைக்கு புருஷன் இறந்து விதவையா மாறினாலோ, when husband was dead and would become a widow, அன்னையோட அவளுடைய லைஃப்ல ஸ்பிரிச்சுவல் பயணத்தை தொடங்கிட்டா. And she started a spiritual journey from that day. எப்படி தொடங்கினா? How she started? என்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சோ
அடுத்த செகண்ட் அவ பின்மாற்றத்துக்குள்ள போகாம தேவாலயத்துக்கு போயிட்டா. When this incident happened in her life and she did not go to backsliding straight and she went to the temple of God. அதான் அவளுடைய லைஃப்ல பிக்கப்புக்கு காரணம். And that is a pickup state for her life. இப்ப ஒரு சிலருடைய வீடுல வேலையில போயிடும், வறுமை வந்துரும், வியாதி வந்துரும், சில மரணங்கள் சம்பவிச்சிரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க கூட்டத்துக்கு வர்றது, தேவசமூகத்துக்கு வர்றது, ஆவிக்குரிய கூட்டங்கள்ல பங்கெடுக்கிறது, இப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. And some they become jobless and they do not have any house and they will be slowing down in the spiritual life and they will go to the backsliding state. இங்க அதுதான் கிடையாது. And it is not like that here. அவளுக்கு இழப்பு, சின்ன வயசு, 7 வருஷம் தான் வாழ்ந்திருக்கா, அதுக்குள்ள வாழ்க்கை போயிடுச்சு. She was young age, only 7 years lived her life, at last she lost her life and then. நான் ஒரு இடத்துல கேரளால மீட்டிங் போயிருந்தேன். At one place I went to a meeting at Kerala. ஃபர்ஸ்ட் நாள் மீட்டிங்ல ஜனங்கள்லாம் அப்படி டம்மியா இருக்காங்க. And first day meeting all the people were so dim. ஒரு மாதிரி டல்லா இருக்காங்க. And they were dull. நான் மீட்டிங் முடிஞ்ச உடனே கேட்டேன், என்ன இன்னைக்கு எல்லாம் எழுப்பலா இருப்பாங்களா கேரளால இந்த மீட்டிங்ல? அந்த மீட்டிங்ல எத்தனையோ ட்ரிப் பேசியிருக்கேன். At the end of the meeting and I asked the people so they saw revival and they be revived in those days. சாயங்காலம் தான் ஒரு அடக்கம், அதனால ஜனங்கள்லாம் டல்லா இருக்காங்க. At evening there was a burial service so people were so dull. என்னன்னு கேட்டேன். I asked what? போன வாரம் இதே சபையில 7 நாளைக்கு முன்னால கல்யாணம் நடந்துச்சு. நேத்து 7வது நாள் அந்த பையன் இறந்துட்டான். And one girl got married before 7 days and he was dead today. கார்ல விருந்து, கல்யாணம் விருந்தெல்லாம் முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு கூட்டு போறான். போற வழியில லாரிக்குள்ள போய் விட்டான். After at the end of the he met an accident in lorry and after 7 days when he was taken to his own house. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. How it will be? ஆனாலும் அந்த பிள்ளைகள் எல்லாம் தைரியமா நிக்குதுங்க. கர்த்தர் அறியாம அந்த பிள்ளை சொல்லிச்சான், தேவன் அறியாம எனக்கு என்ன செய்யாது, ஒன்னும் சம்பவியாது. And the girl was so confirmed about it, without the knowledge of God nothing will happen to me. நம்ம அப்படி சொல்லுவோம். Will we tell like that? ஆண்டவர் கண்ணு இருக்காமா நம்ம உடனே. We ask God whether there is eyes for God. அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். There we commit mistake. இங்க பாருங்க, அந்த 7 வருஷம் தான் வாழ்ந்திருக்கா. என்ன வாழ்ந்திருப்பா? Only 7 years she lived and what life she will live. உடனே அவளுக்கு இருக்கிற அந்த பாதகமான சூழ்நிலையில அவ உடனே தன்னுடைய லைஃப பாதுகாக்கிறதும் பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் வருகையில போணுங்கிறதுக்காக உடனே அவ தேவாலயத்தை விட்டு நீங்கவில்லை. In the troublesome situation, not departing from her and she was not departing from the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. The temple of God is holy. அப்ப தேவனுடைய ஆலயம்ங்கற தன்னுடைய ஜீவியத்தை அப்படியே காத்துக்கொண்டாள். அதுதான் தேவாலயத்தை விட்டு நீங்காத வாழ்வு. She preserved living in the temple of God and that is a life living in the temple of God. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. See how it would be, you think that. அவளுடைய அதுக்கு பிறகு உள்ள அவளுடைய சுகம், துக்கம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆறுதல், புலம்புதல், கண்ணீர் விடுதல் எல்லாமே எதவா மாறிடுச்சு? அவளுடைய சுகம், துக்கம், ஏற்ற தாழ்வு எல்லாமே அவ சொந்தம் பந்தங்கள்ல கழிக்காம எங்க கழிச்சா? நீங்க சோகமாயிட்டீங்க எல்லாரும். Healing, health, prosperity, joy, grief and that's not behind this life and she was still spending the time with God. எப்படி அவ ஜெயிச்சதுக்கு காரணம் பேஸ் உடனே தேவாலயத்தை விட்டு நீங்காமல் மாறிவிட்டார். The reason for overcoming in life and she was not going to anywhere as basis, she not departed from the temple of God. அப்படி ஒரு ட்ரெயின் அப் தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்துட்டாங்க. And she had got such a train up in her life. நீங்க அப்படி மாறணும். You must be turned like this. நம்ம உடனே பின்வாங்கிர கூடாது, சோர்ந்து போயிர கூடாது, விடாய்த்து போயிர கூடாது. நாம் அடுத்து உடனே தேவாலயத்தை விட்டு விலகாத வாழ்க்கைக்கு நம்ம அடி எடுத்து வச்சிரணும். And you should not backslide or vexed or tired or wearied and you should not depart from the temple of God. தேவனுடைய ஆலயத்தின் பிரமாணம் என்ன? And what is the law of the temple of God? ஆலயம் எங்கும் எல்லை எங்கும் என்னது? பரிசுத்தம். And all the place of temple of God and coast is holy. அது பிறகு சிரிக்கிறது, ஜோக் அடிக்கிறது, பாக்குறது, திரும்புறது எந்த இதுவும் கிடையாது. அவ ஃபுல்லா அவ மைண்ட் ஃபுல்லா தேவ சமூகத்துல உட்கார்ந்தாச்சு. And chatting and joking and doing any other conversation, it's not her practice and she sat in the temple of God in the presence of God. எங்கேயும் திரும்பி கூட மாட்டாங்க. And she never turned anywhere. நீங்க தள்ளுபடி ஆகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, when we read about the Design law, தள்ளுபடி ஆகமம் படிச்சிருக்கீங்களா? யார்ட்ட வீட்ல இருக்கா? RC புக்ல இருக்கு, RC பைபிள்ல இருக்கு. In RC Bible it is there. யூதித்னு ஒரு பெண்ணை பத்தி ஒரு புக் இருக்கு. And they said about a woman called Judith. ஒரு பேர் அழகியவள். And she was a great அவளுக்கும் புருஷன் இறந்துட்டான். And husband was dead. வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். She was not departing her house. வீட்லயே ஜெபத்துல தான் இருப்பான். And she used to stay in the house with prayer. ஒரு யுத்தம் வந்தது. There was a war. அன்னைக்கு போய் அவதான் அந்த யுத்தத்துக்கு ஜெயத்துக்கு காரணமா இருந்தா. And she was the reason behind the victory for the war. கர்த்தர் அவளை நடத்தினார். நீங்க வேணா வீட்ல போய் உட்கார்ந்து படிச்சு பாருங்க, இல்லனா என்கிட்ட இருக்கு வாங்கி படிச்சு. And the Lord led her there because the Lord was with him. யூதித்னு ஒரு புக்கே ஒருத்தன் போட்டுருக்கான். And they had a book called Judith. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நீங்க ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது தேவாலயத்தை விட்டு நீங்க கூடாது. After coming to the spiritual life and the problems comes when the great and small things may come in your life, you should not depart from the temple of God.
8ஆம் நாள்ல தேவாலயத்துக்கு வந்தார். And Jesus came on 8th day to the temple of God. 12 வயசுல தேவாலயத்துல உட்கார்ந்திருந்தார். And 12th year and he sat in the temple of God. 30வது வயசுலயும் தேவாலயத்துல தான் இருந்தார். At 30th year he was in the temple of God. தேவாலயத்துல தான் உலாவிக்கிட்டு இருந்தார். And he moved in the temple of God. அவருடைய மைண்ட் எங்க தான் ஓடிட்டே இருக்கும்? தேவாலயம் தான். His mind is running towards the temple of God. நம்முடைய வாழ்க்கை தேவாலயம்ங்கற தன்மையில விட்டு விலக கூடாது. And you should not come away from the aspect of staying in the temple of God. அவள் தேவாலயத்தை விட்டு விலகாமல் And they departed not from the temple of God. இரவும் பகலும் உபவாசித்தாள். And day and night she had fasted. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஃபாஸ்டிங் எடுக்கணும். In Christian life must take fasting. நல்லா புரிஞ்சுக்கங்க. You must understand well. ஃபாஸ்டிங்னு சொன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு. When we tell fasting there is a limit for it. ஒரு சிலர்லாம் பயங்கரமா ஃபாஸ்டிங் எடுப்பாங்க திருப்பி வியாதியஸ்தரா மாறிடுவீங்க. And some they take too much of fasting and become sick. ஃபாஸ்டிங் எடுக்கணும். You must take fasting. அதுவும் ஆவியானவர் சொன்னா எடு. Only the spirit of God urges you must take fasting. திரும்பவும் சொல்றேன். Once again I repeat. ஒரு விசுவாசி ஒரு வாரத்துல குறைஞ்சது 3 times எடுக்கணும். A believer a week must take fasting 3 times. ஒரு ஊழியக்காரன் வீக்லி 5 times எடுக்கணும். A servant of God must take fasting 5 times a week. எங்களுக்கு ட்ரெய்னிங்ல அப்படி தான் கொடுத்தாங்க. That was a training which is given to us. பைபிள் ஸ்டடி அன்னைக்கு காலையிலயும் நைட்டும் கிடையாது. Bible study will not have the meat or supper. பைபிள் ஸ்டடி நாள்ல காலையிலயும் சாயங்காலமும் கிடையாது. On the day of the Bible study morning and night will not have. காத்திரு போட்டது அன்னைக்கு காலையிலயும் நைட்டும் சாப்பாடு கிடையாது. And tiring meeting morning and evening will not have. சண்டே மார்னிங் கிடையாது. And Sunday morning no food. விசுவாசியை பத்தி லூக்கா 18ஆம் அதிகாரத்துல இந்த பரிசேயன் சொல்றான் நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். In Luke chapter 18 the Pharisee said twice a week I take fast. மத்தேயு 5:20ல இயேசு சொல்றாரு பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உன்னுடைய நீதி எப்படி இருக்கணும் அதிகமா இல்லட்டா நீ பரலோகத்துக்குள்ளே கால் வைக்க மாட்டே. 5:22 of Matthew said so by Jesus and your righteousness must be more than of this Pharisee or else you cannot come to the heaven. அப்ப ஒரு விசுவாசி குறைஞ்சது எத்தனை தரம் எடுக்கணும்? At least 3 times. A believer must take fasting at least 3 times a week. அத ஒழுங்கா எடுன்னு சொல்றேன். I ask you to tell it 10 நாள் உபவாசம் எடுக்கணும்னு இல்ல. அந்த 3 நாள் உபவாசத்தையே நீ பத்தியம் போல எடுக்கலாம். தண்ணி குடிக்காம எடுக்கலாம், எச்சி முழுங்காம எடுக்கலாம், தைரியமா நின்னு எடுக்கலாம். It doesn't matter that you have to take fasting for 10 days, at least 3 days fasting, you must take in a right way. நம்ம fasting சொல்லுவோம் ஊரெல்லாம் சுத்திட்டே இருப்போம். And we will tell fasting and we will roam around. Fasting சொல்லுவோம் சண்டை போட்டுட்டு இருப்போம். And we will tell fasting and we will fight and cry. Fasting சொல்லிட்டு டிவி சீரியல் பார்த்துட்டு இருப்போம். And telling fasting we will see the TV serials. அப்படிதானே? Fasting சொல்லிட்டு ஊர் கிளம்பி சொந்தக்காரன் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். And telling fasting and we will go to our relative's house. Fasting சொல்லிட்டு 4 பிரெட் சாப்பிட்டுருவோம். And telling fasting we eat 4 bread. அப்படிதானே? Fasting சொல்லிட்டு 3 ஜூஸ் குடிச்சிருவோம். And telling fasting we will drink 3 juices. இல்ல 2 கப் ஓட்ஸ் குடிச்சிருவோம். Or we will drink 2 cups of oats. இப்படி எல்லாம் குடிச்சிட்டு fasting இதெல்லாம் fasting இல்ல. நீ fasting எடு 3 டைம் எடு. தண்ணி குடிக்காம எடு. நீ பரலோகம் போய்டுவ. Telling so fasting and without drinking water you must take fasting then you will go to heaven. உபவாசம் சரியா எடுக்கணும். And take fasting in the right way. அந்த பெண் இரவு அந்த வயதான தாய் 84 வயசு எப்படி இருந்தாலாம்? தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்தாள். And woman 84 years of old and she was not departing from the temple of God and take fasting night and days. ஒரு மருந்து கடையில நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு மருந்து கடையில எழுதி போட்டேன் உபவாசம் நல்ல மருந்து. In a medical shop it is written a fasting is a good medicine. எது மெடிசன்? கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டே இருக்கிறது. என்னிடத்தில் கொண்டு வருவதை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை. And whatever is given to me I will eat and what is given to me will not be defended. ஒரு ஊழியக்காரர் போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கார். A servant of God ate in a hotel. அந்த கல்லல உட்கார்ந்திருந்தவன் அப்படியே கேஷியர் பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். And the cashier looked at him. முடிச்சு வந்தவனே கேட்டானா நீங்க பாஸ்டர் அப்படினா. At the end he asked are you a pastor? ஆமா. And he said yes. இப்படி சாப்பிட்டா எப்படி பாஸ்டர் அப்படினா. If you eat like that and how you can be a pastor? எப்படி இருக்கும்? நம்ம ஃபெய்த்தோவை பத்தி ஒரு நாள் எங்க அண்ணா வந்துட்டார். At a faith home and my brother came. வரவே இல்லாத ஆளு வந்துட்டார். And he will never come and visit me but he came on that day. அன்னைக்கு நான் அவசரமா வெளிய போயே ஆகணும். And very urgently I must go out. அங்க உட்கார்ந்து அண்ணன்ட்ட பேசுறதுக்கு வீடா வச்சிருக்கோம் நம்ம. இது விசுவாச வீடு தேவனுடைய வீடு. It is the house of God, it is a faith house. நான் வெளிய கிளம்பிட்டு அங்க உள்ள பெரிய சிஸ்டர் கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுங்க அவர் ஒரு ப்ரோகிராமுக்காக வந்திருக்காரு. எனக்கு அதை விட முக்கியமான ப்ரோகிராம் நான் போறேன்னு போயிட்டேன். And he said he came for a program, there is a program which is very urgent for me, I am departing, you give a food and you depart. என்னுடைய அண்ணன் உடனே இவங்க ராஜ போஜனம் கொடுத்துட்டாங்க. And they have given a royal dainty to him because since he was my brother. நான் வர்ற வரைக்கும் அவர் இல்ல அவர் போயிட்டாரு நானும் போயிட்டேன். And he departed and I also came to faith home. அடுத்த நாள் பேசினார். And next day he came, spoke to me. ஆமா நீங்கெல்லாம் துறவரம் தானே இருக்கீங்க அப்படினாரு. And he said so and you are taking some. துறவரம் அப்படினா என்னது? தமிழ் இங்கிலீஷ்ல என்னது? ஊழியம் தானே செய்றீங்க?
துறவரம்னா நம்ம வந்து எல்லாத்தையும் துறந்து போய் இங்க வந்திருக்கோம் இல்லையா, அதத்தான் துறவரம். And you forsake everything and you came in a saintly order. நேத்து ஒரு நாள் சாப்பாடு கொடுத்தாங்கடா, அப்பா இப்படி சாப்பிட்டா எப்படிடா துறவரம்னு கேட்டாரு. And he asked, and you were eating like this, and how you take this well? சாமியார் எல்லாம் நல்லா சாப்பிட மாட்டாங்க, உடம்ப வருத்துவாங்க, அப்படி தன்னை அடக்கிக்குவாங்கன்னு பார்த்தா, ஏ அப்பா நேத்து நான் ஒரு நாள் சாப்பிட்டதே மறந்துட்டான்டா, இப்படியாடா, இது துறவரமே கிடையாதுன்ட்டார். And he said, and saints will eat a lot, and but you are not taking in that order. எப்படி இருக்கு உங்க துறவரம் நம்ம துறவரம் இல்ல? And how you are saintly order and my saintly order? நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கேட்டா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் போறேன். And we eat well and said so and taking fasting. நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், ஃபாரின்ல நீங்க போய் பாருங்க, மார்னிங் நான் அவன் என்ன செய்யறான், 2 ஸ்லைஸ் பிரெட் ஒரு பால் குடிச்சிட்டு கம்முன்னு போயிட்டு இருப்பான். நம்ம வந்து ஃபாஸ்டிங் சொல்லிட்டு என்ன செய்யறோம், அவன் அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டான். நம்ம ஃபாஸ்டிங் சொல்லிட்டு என்ன செய்யறோம், மத்த நாள்லாம் இவ்வளவு காப்பி, அன்னைக்கு பெரிய லோட்டால் அடிச்சிருவான். இது ஃபாஸ்டிங்கே இல்ல. And taking too much of drinks, and that is not fasting. அந்த பெண் இரவும் பகலும் உபவாசித்தாள். And the lady woman was taking fasting day and night. சரீரத்தை அடக்கணும். And you have subject your body. போஜனத்தை ஜெயிக்காதவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. And one who was not overcoming this meat will not go to heaven. ஐயோ இன்னைக்கு பார்த்து விருந்து வச்சிட்டாங்களே, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்னாலே அவன் ஃபாஸ்டிங் வெஸ்ட். And when he was telling him today they have conducted a feast, I was taking fasting, their fasting is waste. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பாரு இன்னைக்கு ஃபாஸ்டிங் எல்லாம் எடுத்து வச்சிருங்க, நாளைக்கு காலையிலனா அப்ப உன் மைண்ட் எங்க போயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்றது கரெக்ட் தானே? இப்ப வீட்டுல ஒரு சாப்பாடு இருக்கு, ஏதோ ஒண்ணு வாங்கிட்டாங்க, இந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஃபாஸ்டிங், நாளைக்கு என்ன செய்ய, இத யார்ட்டையும் கொடுத்துட கூடாது, என் பங்கு எடுத்து வை, கட்டாயம் நாளைக்கு காலையில சாப்பிடுவேன். அப்ப என்னாச்சு? And some used to ask them to preserve the food, and they were not able to eat during the fasting, and the fasting is waste. முஸ்லிம் நோன்பு இருப்பான், பாத்திருக்கீங்களா? And the Muslims will take fasting. காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என்ன செய்ய மாட்டானா, எச்சில் கூட விழுங்க மாட்டான். From morning 6 to evening 6, and they will not even spit. காலையில 5:30க்கு ஒரு பிரியாணி சாப்பிடுவான், சாயங்காலம் 6 மணிக்கு 6:30க்கு ஒரு பிரியாணி சாப்பிடுவான். ஆனா இடையில மட்டும் என்ன செய்ய மாட்டான். இப்ப நம்ம ஆளுங்களும் அப்படித்தான், ஃபாஸ்டிங் அப்படின்னு உடனே முன்னாலேயே சாப்பிட்டு பிக்கப் பண்ணிக்கிறான். இதெல்லாம் ஏமாத்து வேலை, வித்தைகள் இதெல்லாம். And these are deceivings, and this is not a proper fasting. ஆண்டவர் எப்படி எடுத்தாரு ஃபாஸ்டிங்? How God Jesus took fasting? How Jesus took fasting? வாசிங்க. இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் எடுத்தாரு. He eat not and drink not for 40 days day and night. மத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு. இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்தாரு. அடுத்த சுவிசேஷத்துல வாசிங்க. புசியாமலும் குடியாமலும் இல்லையா? அப்படி இல்லையா? இருக்குமே. அவர் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கும்போது புசியாமலும் குடியாமலும் இருந்தார். When he took fasting, he did not eat and drink. வாசிங்க பாப்போம். லூக்கா 4 அதிகாரமா? மத்தேயு 4 தான் லூக்கா 4ல வரும். அப்ப மோசே 40 நாள் எப்படி இருந்தானா? புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அவங்க மலை உச்சியில யார் இருக்கா? கர்த்தரோட இருக்காங்க. என்ன அவர் டிபனா வாங்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்காரு இவனுக்கு. At the cliffs of the mountain, and there was no other food, and he was taking fasting for 7 days. லூக்கால என்ன இருக்கு? லூக்கா 4 அதிகாரம் 2 வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். எப்படி இருந்தாரு? புசிக்கவில்லை. He did not eat on those days. நீங்க ஃபாஸ்டிங் எடுங்க. நான் சில சபைகள் எல்லாம் தண்ணி குடிக்காத ஃபாஸ்டிங் எல்லாம் வச்சிருக்கேன். And you must conduct fasting in some of the churches. I have made a fasting without any drink. காலையில எந்திரிச்சு நீ முகம் கழுவலாம், பல்லு விளக்கலாம், தண்ணி கூட குடிக்க கூடாது. 9 மணிக்கு ஜெபத்துக்கு வந்துறணும், 1 மணிக்கு தான் ஜெபம் முடிப்பேன். You can wash your face and you should brush, and you can come to the meeting. You should not even have water. At 9 o'clock they will start the prayer. By 1 o'clock it will be ended up. அப்படிலாம் நான் நடத்தி இருக்கேன். And I have conducted those times 3 மணி நேரம் முழங்கால் ஜெபம் நடத்தி இருக்கேன். 3 hours of kneeling prayer. போட்டி வச்சிருது. And I have kept a competition. ஏன்னா சும்மா 3 மணி நேரம்னா வரவங்க கூட வராம ஓடிடுவான். A normal 3 hours, even some people come, they will not come. உனக்கு முடியலன்னா வரக்கூடாதுன்னு சொல்ல, நீ பின்னால எங்கயாவது நின்னுக்கலாம். If it could not be impossible, and you can stand behind. பாவம் 2.5 மணி நேரத்துல விழுந்தவன்லாம் இருக்கான். போட்டி முடிஞ்சு வந்து பாஸ்டர் நான் விழுந்தது வந்து நான் மனப்பூர்வமா விழல, என்னை அறியாமலே விழுந்துட்டேன், அதனால பிரைஸ் வேணும்னா. And some used to tell, and willingly I was falling down, but without my knowledge I fall down. ஆனாலும் 3 மணி நேரம் நிக்கிறான், முழங்கால் அப்படியே அடிச்ச மாதிரி நிக்கிறான். நம்மால பாட்டுக்கு ஒருத்தன் வெளியே போறான், சாட்சிக்கு ஒருத்தன் வெளியே போயிடுறான், பிரசங்கத்துல ஒருத்தன் வெளியே போயிடுறான், எல்லாம் சுகர் பேஷண்ட், டயபிட்டிஸா ஆண்டவர் கொடுத்துட்டார். And they trying to stand on knees for 3 hours, but our people even the middle song time and the அவன் 3 மணி நேரம் அப்படியே நிக்கிறான். And 3 hours of time we stood like that. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி நிக்கிறோம்? And how many are able to stand on knees? திருப்பூர்ல ஒரு ஆளு ஒரு ஜெபம் நடத்துறாரு. அந்த ஜெபத்துக்கு பேரே என்னதான்? முழங்கால் யுத்தம்.
And there was a pastor at Tirupur and he was conducting the prayer, holding the meal prayer. அவர் மனைவி நம்ம விசுவாசி. And her wife was our believer. அதனால அவர் நான் எப்ப முழங்கால் ஜெபம்லாம் வைக்கிறேனா அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க அவர் ஓடி வந்துருவாரு. And whenever the meal prayer conducts and he will depart. அப்ப நான் கேட்டேன் என்னையா நீங்க இத்தனை வயசுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க? அப்ப அவர் சொன்னாரு ஐயா நான் நடத்துறேன் ஐயா முழங்கால் ஜெபம். நான் எப்படியா முழங்கால விட்டு கீழ இறங்க முடியும்? I asked you are so old and how you are able to stand knees? I was conducting the prayer so I was able to stand. டாக்டர் முழங்கால்ல ஜவ்வு போயிடுச்சுங்கறான் தண்ணி போயிடுச்சுங்கறான் முழங்காலே நீ சாகுற வரைக்கும் போட கூடாதுங்கறான். நான் 3 மணி நேரம் போடுறேன். And the doctor say and you could not stand on knees but still I was able to stand on knees for 3 hours. இரவும் பகலும் உபவாசம். And day and night fasting. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி. Day and night he fasted and prayed. அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிராக்டீஸ் இருந்திருக்குன்னு நீங்க பாருங்க. And she how had a practice. ஜெபத்துல தேவ சமூகத்திலேயே அவங்களுக்கு ஒரே என்ஜாய்மென்ட் என்டர்டெயின்மென்ட்னா அது எதுதான் சொல்லுங்க? ஜெபம் தான். Only enjoyment and entertainment for us is prayer standing in knees. அப்ப ஜெபத்துல எப்படி போர் அடிக்காம இருக்கும்? And how it will not be bored in prayer? கர்த்தர் பேசுறாரு. And Lord spoke to her. இவங்க பேசுறாங்க. And she was speaking. ஒரு தரிசனம் கிடைக்குது. And got a vision. ஒரு வார்த்தை கிடைக்குது. And got a word. ஒரு அபிஷேகம் கிடைக்குது. And got an anointing. அப்ப அவங்களுக்கு இந்த ஜெபத்துல நேரம் போறதே தெரியறது இல்ல. And she could not know how the time is passing. அவர் உள்ள வந்து ஆவியானவர் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சாரு. And the spirit of God is supplicating with groanings. தன்னுடைய பாரத்தை தூக்கி இவங்க மேல வச்சிராரு. And keeping their burden upon him. நீங்க நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பாரத்தை தூக்கி வச்சிருவாரு? ஆத்ம பாரத்தை தூக்கி உங்க உள்ளத்துல தூக்கி வச்சிருவாரு. If you start to pray well the Lord will keep the burden of souls upon you. இதத்தான் கெத்செமனேல பிராக்டீஸ் பண்றதுக்கு உட்கார்ந்து இருந்தாரு. And this is what he practiced in the Garden of Gethsemane. அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்குள்ள என்ன செஞ்சாரா சொல்லுங்க? யாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு. இதெல்லாம் அப்படியே சொக்கிட்டான் தூக்கத்துல. He called them and brought to the Garden of Gethsemane. He started to grieve and sorrow and everyone were faint and tired. இவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாதுன்ன பிறகுதான் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். When he thought he would not able to share the problem, he went aside and he was உன்னிடத்துல என்னிடத்துல ஆவியானவர் இயேசு தன்னுடைய பாரத்தை வியாகுலத்தை வேதனையை ஷேர் பண்ண விரும்புறார். To you and me the Lord want to share his heaviness and burden to us. அப்படி அவர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வெச்சுக்கோங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் நேரம் போறதே தெரியாது. If you start to share to us and we will not have the time how the time is passing in prayer. அப்படி ஒரு பிராக்டீஸ் இருக்கு. And such a practice is there. ஒரு சகோதரி சொன்னாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. A sister told once. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாராம் இன்னைக்கு நீ என் கூட ஜெபிக்கணும். And one day Lord spoke to her you must pray with me. அன்னைக்கு தான் இதுக்கு சரியான தூக்கம் வந்து தூங்கிடுச்சு. At that day she got to sleep and slumber she slept well. நைட் ஒருத்தர் வந்தாராம். At night one person came. குழந்தையை தூக்கி நம்ம கீழ உட்கார வச்சு வைப்போமே அதே மாதிரி கட்டில இருந்து தூக்கி கொண்டு கீழ உட்கார வச்சா. And Lord made her to sit like a child was sitting in the cart. இவங்க ஏறெடுத்து பார்த்தா அந்த முகமே தெரியல ஆனா ஒருத்தர் இருக்கார். And she could not see the face but one was sitting near her. அதுக்கு பிறகு இவங்க தேவ சமூகத்துக்குள்ள போய்ட்டாங்க. Then she entered into the presence of God. நல்லா தெரியுதா பாயிண்ட் அவர் சொல்றாரு. And she could realize well and someone was telling the சரியான point. ஜெபம். They started to pray well. ஒவ்வொரு பாயிண்ட் அவர் சொல்ல அவரும் இவங்களும் என்ன செய்றாங்க? கடைசில கால்ல பார்த்தா 3:15. When the person was telling the prayer point and they both are praying well, at last it was 3:15. இப்படி யாருக்காவது பிரேயர் இருக்கா? Are you praying like this? நம்ம பிரேயர்ல உட்கார்ந்து ஏய் கண்ண மூடு ஏய் ஜெபம் பண்ணுன்னு அப்படியே கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துரும் வாக்குவாதம் ஆயிடும். சரி போ எக்கடுங்கிட்டு போன்னு எல்லாம் எந்திச்சு போய் ஆமென் போட்டு தூங்கிடுவோம். In our prayers we used to tell close your eyes and start praying at last we will have contentions and fightings and we will depart from the place. அதனால தான் இயேசு சொன்னாரு என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திரு. And Jesus said and you watch with me for 1 hour. யார் கூட? To whom? மனைவியோட புருஷனோட பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபிக்கிறது அது வேற ஜெபம். என்னோடு கூட 1 hour வா முழங்கால்ல நில்லுங்கறாரு. Not with wife or husband or children and you must tarry with me for 1 hour. அவரும் நீயும் கையை பிடிச்சு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். And you and him must hold hands and start praying. அவரும் நீயும் முழங்கால் போடணும். And you and him should start praying. 84 வயசுல அவளுக்கு ஜெபத்துல போர் அடிக்கல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்ன பிராக்டீஸ்? தெய்வத்தோடு ஜெபிக்கிறது. At 84th age she was able to pray with God the regular practices and she was having the connectivity with God. ஜெபம் பண்ணி ஆராதனை செய்தாள். She prayed and worshipped him. நல்லா வர்ஷிப் பண்ணனும். And you have to worship him well. வர்ஷிப் டைத்துல எல்லாம் நீங்க தாவீது மாதிரி மாறிறணும். At worship time you must be turned like a David. தாவீது என்ன செஞ்சான்? How David did? அவனுக்கு வர்ஷிப் டைம் வந்துச்சு அது வந்து சர்ச் இல்லாம ரோடா போயிடுச்சு. When worship time comes it was not a church it became a road to him. அவருடைய பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றான். He took the ark of God and came to home. ஒரு ட்ரிப் வந்தான். Once he came. அமைதியா வந்தான். அன்னைக்கு யார் செத்து போயிட்டா? ஊசா செத்து போயிட்டான். He came silent and Uzzah was died on that day. அடுத்த நாள் அடுத்த ட்ரிப்புக்கு கொண்டு வர்றான். And second trip he came. ரோட்ல தேவ சமூகம் வந்துருச்சு. At the street he got the presence of God. தாவீது தன் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக என்ன செஞ்சானா? எப்படி ஆடினானா?
முழு பலத்தோடு நடனமாடினாங்க. With all strength he started to dance in the presence of God near the ark. அதனால தான் worship டயத்துல நீங்க கண்ணே திறக்கக்கூடாது, full swingல வந்துறணும். You should not open your eyes during the worship session and you must come with full swing. நம்ம அப்படிலாம் கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுறோமா? Are we rejoicing in the Lord? அந்த பெண் இயேசு தேவாலயத்துல கொண்டு வந்தபோது கர்த்தரை புகழ்ந்து பேசினாள். And that woman, when she was brought to the temple of God, she started to praise God. கர்த்தரை புகழ்ந்து அவரை குறித்து பேசினாள். She praised God and spoke about him. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை பத்தி தான் அதிகமா பேசணும். And we have to speak more about God in our life. நீ பேசுற வார்த்தைகள் சுவிசேஷமா இருக்கணும், சத்தியமா இருக்கணும், உபதேசமா இருக்கணும், இல்லாவிட்டா துதிப்பதா இருக்கணும். The word which you proceed out of your mouth must be gospel, truth or doctrine or must be the word of God. ஒரு நாள்ல உன்னுடைய வார்த்தைகளை கணக்கிட்டு பார்த்தா அதுல அதிகமான வார்த்தை எதா இருக்கணும்? சத்தியம் பேசினதா இருக்கணும், இல்லாவிட்டா சுவிசேஷம் சொன்னதா இருக்கணும், இல்லாவிட்டா தேவனை துதித்ததா இருக்கணும், இல்லாவிட்டா அந்நிய பாஷையா இருக்கணும். அதுக்காக பிசினஸ்ல பேசக்கூடாதுன்னு சொல்ல, எல்லாவற்றையும் காட்டிலும் எது அதிகமா இருக்கணும் சொல்லுங்க. ஒரு சிலர் எல்லாம் டீச்சரா இருக்கீங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசுறீங்க, அப்படிதானே? One day a teacher they used to speak for 8 hours a day. அல்ல 9 மணிக்கு உள்ள போனா 5 மணி வரைக்கும் தொண்டை தண்ணி வத்துற வரைக்கும் கத்தணுங்க. 9 o'clock they will enter inside and they have to shout like anything. ஆனா அதே இது வீட்ல வந்து ஜெபம் பண்ணா, இவ்வளவு நேரம் கத்திட்டு வந்திருக்கேன். அப்ப நீ எதுக்கு தான் அதிகமா கத்திருக்க? காசுக்கு தான் கத்திருக்க, கர்த்தருக்காக கத்தல. And you are shouting for the money, not for God. சரிதான், நான் சொல்றது சரியா தப்பா? நான் சொல்றேன், உன்னுடைய நேரத்தில் அதிகமான விதம். வாசிங்க அந்த வசனம், லூக்கா 2:38. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். யாரை பத்தி பேசினா? அம்மாவை பத்தி, அக்காவை பத்தி, மாமியாரை பத்தி, உங்க அண்ணனை பத்தி, அப்பாவை பத்தி இல்ல. யாரை பத்தி பேசினா? இயேசுவை பத்தி பேசினார். And not with about anyone, she speak only about Jesus. இப்படி ஒரு லைஃப் இருக்கு. And such a life is there. ஆண்டவரே இப்படி ஒரு லைஃப் எனக்கு தாருன்னு கேக்குறவங்க கண்களை மூடி முழங்கால் போடுவோம். Those who say, Lord give me such a life, let close your eyes and stand on knees. நம்ம எல்லாருமே வயசாச்சுங்க. வயசானச்சுன்னு இந்த பெண்ணுக்கு முன்னால நீங்க சொல்லவே முடியாது. அவ சொல்லுவா, நீ எல்லாம் 60 வயசுப்பா, எனக்கு 84 வயசும்பா. And we cannot tell I will grow old, and she will tell I was 84 years old and you were 60 years. கிருபை வாங்குங்க. You must receive the grace. ஆமென். அபிஷேகத்தை வாங்குங்க. You must receive the anointing. ஆண்டவரே தேவனுடைய கிருபையை தயவை பெற்றுக்கொள்ளுங்க. And you must receive grace and favor from God. தேவனுடைய முகத்தை நீ பார்க்க வேண்டும். You must see the face of God. நீ பாக்கியவானாய் மாற You வேண்டும். must become a blessed. கிருபை பெற்றவனாய் தயவு பெற்றவனாய் மாற And you வேண்டும். will become the one receive grace and favor. தேவாலயத்தை விட்டு நீங்க கூடாது. You should not depart the temple of God. இரவும் பகலும் உபவாசிக்க வேண்டும். You must fast day and night. ஜெபம் பண்ணி ஆராதிக்க வேண்டும். Pray well and you must worship Him. அவரை குறித்தே பேச You வேண்டும். must speak only about Him. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு உரிய கிருபையை நமக்கு தருவாராக. The Lord give us a grace according to this life. கர்த்தாவே அந்த கிருபை எனக்கு தாருன்னு வாயை திறந்து கேளுங்க. Open your mouth and ask, Lord give me that ஒரு grace 2 நிமிடம். for 2 minutes. தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பி ஆளுகை Let the செய்வதாக. power of God come and control over you. ஆம்.